திருவையாற்றில் சுவாமிக்கு பேரு ஐயாற்றுநாதர், ஐயாரப்பர். அம்பாளுக்கு என்ன பேரு? தர்ம சம்வர்தனி. தமிழ்ல சொன்னா அறம் வளர்த்த நாயகி. தேவார காலத்தில் தமிழ் பேரு தான், பின்னால் வந்தவங்க அதை மாற்றிவிட்டாங்க. அறம் வளர்த்த நாயகி. அந்த ஊரில் பெருமாள் கோயிலே கிடையாது. நான் போய் சுற்றி சுற்றி பார்க்குறேன், பெருமாள் கோயில் இல்லை. ஆனால் ஆஞ்சநேயர் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். அது என்னடா பெருமாளை காணா, ஆஞ்சநேயர் இருக்காரு. ஒரு புலவர் என்கிட்ட வந்தார். ஐயா, தேவாரம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். ஓங்கி அரைஞ்சாப்பில் இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். திருவையாற்று தேவாரம் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் படிச்சிருக்கேன். அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே அப்படின்னு அப்பர் சுவாமி பாடியிருக்காரு, தெரியுமா? ஹரின்னா யாரு? பெருமாள். அரன்னா யாரு? சிவபெருமான். அரனுக்கு பெண்பால் என்ன? ஹரி. சரிதானே? பைரவன் பெண்பால் என்ன? பைரவி. அரண் ஆண்பால், ஹரி பெண்பால். மூடனுக்கு பெண்பால் என்ன? மூடிங்கப்படாது, மூடத்தீ. கம்பன் சொல்றான். கயவனுக்கு பெண்பால் கயத்தீ. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்லை, தொண்டச்சி. சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு, சூதிர்பணயம் என்றே அங்கொரு தொண்டச்சி போவதில்லை. பாரதியார் பாடுறாரு, தொண்டச்சி. அரனுக்கு பெண்பால் அரி. ஆமா, அதுக்கும் திருவையாத்துக்கு என்னையா சம்பந்தம்? அந்த புலவர் அவர் கும்பிடணும், அழகா சொன்னார். சிவபெருமானுடைய மனைவிதான் பெருமாள். அம்மா முக்கியமா அப்பா முக்கியமா? ரெண்டும் தான். நல்லா இருக்க. அம்மாவும் தான் வேணும், அப்பாவும் தான் வேணும். அம்மாவை அம்மா வாக்கினது அப்பா, அப்பாவை அப்பா வாக்கினது அம்மா. ரெண்டு தானே வேணும். வலது கண்ணு வேணுமா, இடது கண்ணு வேணுமா? செலக்ட். ஐயோ, ரெண்டு கண்ணும் தான் வேணும். ஆண்மைக்கு பேரு சிவம், பெண்மைக்கு பேரு பெருமாள். சரிதானா? அரியலால் தேவி இல்லை. அப்பர் சுவாமி வாக்கு, லோயர் வாக்கு இல்லை, அப்பர் வாக்கு. தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு வாரியார் சாமி சொல்லுவார். அரியலால் தேவி இல்லை. பெருமாளை தவிர சிவபெருமானுக்கு மனைவி கிடையாது. அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அப்போ திருவையாத்துல அம்பாள் அறம் வளர்த்த நாயகி, அவதான் பெருமாள். ஆமா, அரியலால் தேவி இல்லைன்னாச்சுல, தேவி இவ தானே. அப்போ அறம் வளர்த்த நாயகி தான் பெருமாள். அதனால வேற பெருமாள் கோயில் கிடையாது. அதனால அறம் வளர்த்த நாயகிக்கு முன்னால அடே இது நம்ம பெருமாள்னு ஆஞ்சநேய சாமி கும்பிட்டபடி நிற்கிறாரு. திருவையாறு போனா பாருங்க, போகணும். பூலோக கைலாசம் மாதர் பிறைக்கண்ணி யானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அரியலால் தேவி இல்லை. அப்போ சிவபெருமானும் மீனாட்சியும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சிவபெருமான் என்பது ஆண்மை, மீனாட்சி என்பது பெண்மை. சிவபெருமான் என்பது சிவம், மீனாட்சி என்பது மகாவிஷ்ணு திருமால். சிவபெருமான் என்ன நிறம்? பொன்னார் மேனி, செந்தாமரைக்காடனைய மேனி. தாமரைக்காடு மாதிரி. தாமரை எப்படி இருக்கும்? அந்த அங்கே இருக்கு பாருங்க, விளக்குக்கு கீழே இந்த அம்மா கொண்டாந்து வச்சிருக்காங்க. செந்தாமரைக்காடு, செக்கச்சவேல்னு இருப்பாராம் சிவபெருமான். ஆமா, சிவபெருமான் கண்மை போட்டிருப்பாரா?
என்னம்மா போட்டிருப்பாரா மாட்டாரா? போட்டிருப்பாரு. இந்த பொண்ணு பாருங்க அழகா சொல்லுது, போட்டிருப்பாரு. கண்மை போட்டா அழகா இருக்குமா இருக்காதா? சிவப்பா இருக்கிறவருக்கு கண்மை போட்டா அழகா இருக்கும். எனக்கு கண்மை போட்டா ஒரு பய கண்டுபிடிக்க முடியாது. சங்கரநாராயண ஐயாவுக்கு கண்மை போட்டா அழகா இருக்கும், இருக்குமில்ல. எனக்கு போட்ட கண்மை போட்டதை எவனும் கண்டுபிடிக்க முடியாது. சிவபெருமான் கண்மை போட்டார்னு எங்க சார் சொல்லியிருக்கு? அதுக்குத்தானே வந்தேன். எங்க சொல்லியிருக்கு? திருவாசகம் படிக்கிறீங்கள்ல, திருவாசகத்தில் சொல்லியிருக்கு. எங்க சொல்லியிருக்கு? அன்னை பத்து கண்ணஞ்சனத்தர், அஞ்சனம்னா மையி, கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்நின்றுருக்குவர் அன்னே என்னும் உள்நின்றுருக்கி உலப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். சிவபெருமான் சிவப்பு, மகாவிஷ்ணு அவர் நம்ம நிறம், பச்சை மாமலை போல் மேனி. அம்பாள் மீனாட்சி பச்சை. அட, சிவபெருமானும் ஆண்மையும் ஒன்று, பெருமாளும் மீனாட்சியும் பெண்மையும் தனி, ரெண்டும் சேர்ந்தா தாண்டா வாழ்க்கை. பெருமாள் மட்டும் போதும்னு சொன்னாலும் முட்டாள், சிவபெருமான் போதும்னு சொன்னாலும் முட்டாள். அதனால தான் ஒரு ஆளுக்கு பாதி. அதான் சங்கர நாராயணன். சங்கரர் எந்த பக்கம்? வலது பக்கம். நாராயணர் எந்த பக்கம்? இடது பக்கம். அம்மா இன்னைக்கு அதை தெளிவாக சொன்னார்கள். இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த அரங்கத்துக்கு பேர் என்ன? அண்ணாமலை அரங்கம். நான் கூட யோசித்தேன், அண்ணாமலை அரங்கத்தில் சிவபெருமான் தானையா இருக்காரு, பெருமாள் எங்கேயா இருக்காரு? அப்புறம்தான் புத்தியில் பட்டுது. அம்மா சொன்னப்புறம் அரங்கம், ஸ்ரீரங்கம், திரு அரங்கம். புரியுதா? திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் அதுக்கு என்ன பேரு? அரங்கம். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுளிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுல குண்டுமிழ்ந்த முதல்வனின் நாமங்கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதாக அமரர் ஏறேன் ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன். யாரு பண்ண பாட்டு? தொண்டரடி பொடியாழ்வார். திருமாலைன்னு பேரு, 45 பாட்டு. திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் அப்படிம்பாங்க. ஒரு 2 1 தான். மீனாட்சிக்கு சொக்கலிங்க பெருமானுக்கு கல்யாணம் ஆச்சுன்னாலே சைவமும் வைணவமும் இணைந்திருக்கின்றனன்னு அர்த்தம். ரெண்டும் சண்டை போட்டதுனால தான் சிலுவைக்காரன்லாம் உள்ளே வந்துட்டான். நம்ம தானே சண்டை போட்டோம், எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அதனால அண்ணாமலையாருக்கு நன்றி, அரங்கத்து பெருமாளுக்கு நன்றி, பேர் வைத்த பிரேமாவுக்கும் கண்ணனுக்கும் சங்கர நாராயண மூர்த்திக்கும் நன்றி. இதுவரைக்கும் நாம் பேசினது முன்னுரை. இப்பத்தான் தலைப்புக்குள்ள போகிறேன். நேத்திக்கு எத்தனை படலம் பார்த்தோம்? 8 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? லேசா அப்படி திருப்புறேன். தேவேந்திரனுடைய பழியை சொக்கலிங்க பெருமான் தீர்த்தார். இந்திரன் பழி தீர்த்த படலம். வெள்ளை யானை தன் மேலே விழுந்த தாமரப்பூவை தரையில் போட்டு மிதிச்சு பிடிச்சு துர்வாசர் சாபம். காட்டு யானையா திரிஞ்சுது, சொக்கலிங்க பெருமானை கும்பிட்டுது, ஐராவத நல்லூரில் கோயில் கட்டி கும்பிட்டுது, அதுக்கு பாவம் தீர்ந்தது. வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம். குலசேகர பாண்டியனுடைய ஆட்சி காலம். சிவபெருமான் அருளாலே அவன் மதுரையை உண்டாக்கினான். சிவபெருமான் தலையிலே இருந்த மதுரத்தை தெளித்தார். மதுரை மதுரமாயிற்று, மதுரையாயிற்று. இது 3வது. திருநகரம் கண். 4வது அன்னை மீனாட்சி மும்முலை பிராட்டியாக
3 வயது குழந்தையாக யாகத்திலே தோன்றினாள். அது திரு அவதாரப் படலம். அவளுக்கும் பெருமானுக்கும் கல்யாணம் நடந்தது. அது 5வது திருமணப் படலம். கல்யாணம் ஆகி முடிச்ச உடனே தூரத்தில் இருந்த 2 பேர் சாப்பிடாம இருந்தாங்க. சிவபெருமான் கூப்பிட்டார். இவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, நீங்க ஏன் சாப்பிடல? நாங்க சிதம்பரத்திலிருந்து வர்றோம், நடராஜா தரிசனம் பார்க்காம சாப்பிட்றது இல்லை. அப்படியா? நடராஜா தானே, இங்க நான் ஆடி காட்டுறேன். 2 in 1 தானே இவர். 2 in 1 இல்லை, all in 1. அவ்வளவுதும் அவருக்குள்ள தானம்மா. அங்கே நடனம் ஆடினாராம். வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம். இது 6. அடுத்தது சாப்பாடு மிஞ்சி போச்சு, என்ன பண்ணலாம்னா குட்டி பூதம் வயிற்றுல நெருப்பை உண்டாக்கி விட்டாரு. பசிக்குது பசிக்குது பசிக்குது. அடுத்தவனுக்கு கொடுத்து சாப்பிடாதவன் வயிறு மாதிரி பசிக்குது. பசி அடங்கலை. இந்த பூதத்தை அனுப்பிச்சாரு. அவ்வளதையும் சாப்பிட்டு சமையல் பண்ண வச்சிருந்த பொருளை எல்லாம் சாப்பிட்டு இன்னும் வந்தான். பசிக்குது பசிக்குது பசிக்குது. அன்னக்குழி மண்டபத்தில் தயிர் சோத்தை போட்டு சாப்பிடுன்னாரு. தயிர் சோறு மலையா கிடக்கு, உள்ளுக்க விழுந்தான், சாப்பிட்டான். அப்பாடா சாப்பிட்டாச்சு. மதுரை அன்னக்குழி மண்டபம், தயிர் சோறு. தண்ணி தண்ணி தண்ணின்னா சாப்பிட்டா தண்ணி தவிக்குமில்ல. பெருமான் என்ன பண்ணாரு? வைகையை உண்டாக்கி கொடுத்தாரு. அது அன்னக்குழியும் வைகையும் அடைத்த படலம் 8. குண்டோதரனுக்கு அன்னமிட்டது 7. வைகையும் அன்னக்குழியும் அழைச்சது 8. இந்த வைகைக்கு ஒரு பெருமை தெரியுமா? உங்க தாமிரபரணி கடல்ல போய் கலக்கும், காவேரி கடல்ல போய் கலக்கும். காவிரி புகும்பட்டினம், அதான் காவிரி பூம்பட்டினம். புகும்பட்டினம் தான் பூம்பட்டினம் ஆகிட்டு. வைகை கடல்ல கலக்காது. ஏன் கலக்காது? எனக்குத்தான் தெரியும். தண்ணி இருந்தாவில்ல கலக்கிறதுக்கு. ஆமாங்க, 1967 இருந்து நான் மதுரையில் இருக்கேன். வைகையில் வெள்ளம் வந்துருச்சுன்னு சொன்னான்னா கழுத்தாளம் தண்ணி போகும். கழுத்தாளம்னா எப்படி? தலைகீழா நின்னா கழுத்தாளம் தண்ணி போகும். அப்புறம் எங்கே போய் கலக்கிறது? இந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒருவேளை வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, எப்போவாது வரும், கடலில் போய் கலக்காது. ராஜசிங்க மங்கலம்னு ஒரு கண்மாய், ராமநாதபுரம் முகவைன்னு பேர். அந்த கம்மாயில் போய் சேருமே தவிர கடலோட கலக்காது. ஏன் கலக்காது? புலவர் அவர் அழகாக சொல்லுவார். புலவர் நல்லா சொன்னார். ஏன் தெரியுமா வைகை கடலோட கலக்காது? இந்த கடல் பாவி, பாவியோட சேரப்படாது. எதனால பாவி? சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த பாவி. சேரலாமா? நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று. வெண்பா, நாரியிட பாகர் யாரு? சிவபெருமான். ஒரு பெண்ணை இடது பாகத்தில் கொண்டவர். நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று திட்டுறாரு பாருங்க. திருக்குறள்ல திருவள்ளுவர் பாவின்னு திட்டுவார். அழுக்கார் என ஒரு பாவி, இன்மை என்றொரு பாவி, வறுமை ஒரு பாவியாம், பொறாமை ஒரு பாவியாம். அது மாதிரி நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியிடம் புகுதா வைகையே. வாரின்னா கடல். இடத்தும் வலத்தும் இருபுறத்தும் வாய்ந்து நடத்தும் தமிழ் பாண்டி நாடு. பழைய பாட்டு. வைகை கடலோட கலக்காது. ஆக நேத்திக்கு 8 படலம் பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த 8 படலம் பார்க்கணும். ஸ்ரீவைகுண்டம் உங்கள் ஊருக்கெல்லாம் பக்கம். ஸ்ரீவைகுண்டத்தில் சண்முக சிகாமணி கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் சைவர், முருக பக்தர். ஒரு குழந்தை பிறந்தது, குமரகுருவரன்னு பேர் வச்சார்.
முருகன் பேரு, குருபரன், குமரன். குழந்தை பேசலை. நான் ஊமைன்னு சொல்ல மாட்டேன், பேசலை. மௌன விரதம் இருக்கிறது இல்லையா, குழந்தை பேசாமல் இருக்கு. 4 வருஷம் 5 வருஷம் திருச்செந்தூருக்கு போனார். முருகா, இந்த குழந்தைக்கு பேச்சு வரணும். திருச்செந்தூரான் சந்நிதியில் போய் குழந்தைய போட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் பாடு கிடக்கிறாங்க. அது என்ன பாடு கிடக்கிறது? 45 நாள் சோறு சாப்பிடாம பட்டினி கிடக்கிறது. 45வது நாள் கடல்ல விழுந்து செத்து போயிடுறது. சின்ன குழந்தை 5 வயசு. 45வது நாள் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க. அர்ச்சகர் அங்கேருந்து வரார். முருகப்பெருமானுக்கு முன்னால இந்த குழந்தை உட்கார்ந்துருக்கு. அர்ச்சகர் தீபம் காட்டணும். முருகன் கையில் ஒரு பூ இருந்தது மேலே. பார்த்துருக்கீங்களா? என்ன திருச்செந்தூரை பற்றி உங்கள்கிட்ட நான் கேட்கலாமா? இந்த வலது கையில் பூ இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பூ அது தெரியுமா? கந்த புராணத்தில் திருச்செந்தூருக்கு வந்து முருகப்பெருமான் 5 சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணார். அது உள்ளே இருக்கு. முந்தியெல்லாம் 10 ரூபா கொடுத்தா பார்க்கலாம், இப்போ பார்க்கவே முடியாது. ஏன்னா அது இருக்கதே இப்போ சந்தேகம். நான் ஒன்றும் சொல்லப்படாது. முந்தி நான் பார்த்துருக்கேன் 5 சிவலிங்கம். வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, நீராகி 5 சிவலிங்கம் பூஜை பண்ணாரா. சூரன் அங்கிருந்து என்ன சொல்றான்? என் தம்பி தாருகாசுரனை முருகன் வதம் செய்திருக்கிறான். பல்லு முளைக்காத பாலகன், இவனை நான் கொல்வேன். அதற்கு முன்னால் இவனுக்கு துணையாய் வந்த தேவர்களை கொல்வேன் அப்படின்னு எந்திரிச்சிட்டான். இங்க தேவர்கள் போற அரண்டு போனாங்க. அவன் நினைச்சா செஞ்சிருவேன். முருகா முருகா முருகா. இந்த அப்பாவுக்கு போடுறதுக்கு பூவை எடுத்தாரா? எடுத்த பூவை போடுறதுக்குள்ள சூரன் வந்துட்டா என்ன பண்றதுன்னு எடுத்த பூவோட திரும்பி காட்சி கொடுத்தார். போய் பாருங்க, அற்புதமான மூர்த்தி. திருச்செந்தூருக்கு மிஞ்சின கடவுள் கிடையாது. வாரியார் சாமி சொல்லுவார், இன்பம் வேணுமா? ஆமா சார், திருச்செந்தூருக்கு போ. துன்பம் தீரணுமா? பழனிக்கு போ. இன்ப ஆக்கம் திருச்செந்தூர், துன்ப நீக்கம் பழனி. இது வியாழக்ஷேத்திரம், அது செவ்வாய் கஷேத்திரம். செவ்வாயின் கிரணங்கள் அதிகம் படக்கூடிய இடம் பழனி. வியாழ பகவானுடைய கிரணங்கள் மேலிருந்து அதிகம் படக்கூடிய இடம் திருச்செந்தூர். கல்யாணம் ஆகணுமா? திருச்செந்தூருக்கு போ. பிள்ளை பறக்கணுமா? திருச்செந்தூருக்கு போ. பணம் வேணுமா? ஆமா சார், திருச்செந்தூருக்கு போ. அறிவு வரணுமா? திருச்செந்தூருக்கு போ. குரு வியாழக்ஷேத்திரம். துன்பம் போகணுமா? ஆமா சார். வியாதி இருக்கா? ஆமா சார். பழனிக்கு ஓடு, அவன் பார்த்துக்குவான். திருச்செந்தூர் முருகப்பெருமான் போய் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கையில் பூ எடுத்தாரா? கையில் பூ இருக்கா? அர்ச்சகர் என்ன பண்ணாரு? பல மாலைகளை சாத்தினார். இந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த கையில் சிலையில் பூ இருக்கு. இப்போ உண்மையான பூ ஒன்று அந்த இடத்துல போய் விழுந்துருச்சு. ஒரு நிமிஷம் இந்த குழந்தை பார்க்கறது, அந்த பூ கீழே விழுந்தது. நீங்க வழிபாடு பண்ற பொழுது ஒரு பூ கீழே விழுந்ததுன்னா நீ சொன்னதை கடவுள் ஏற்றுக்கொண்டு விட்டாருன்னு அர்த்தம். சத்தியம். நம்பித்தான் தீரணும். நம்பலைன்னா குடும்பமே கிடையாது. அம்மா பார்த்து இதாண்டா உங்க அப்பாங்கிறா, நம்பித்தானே அப்பான்னு கூப்பிட்டான். இன்னும் டெஸ்டா பண்ணி பார்த்தான். உன் வாழ்க்கை தொடக்கமே நம்பிக்கை தானையா. நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பூ விழுந்துதா? இந்த குழந்தை பார்த்துதா? பூ பூ பூ. ஆகா, சவுண்டு வந்துருச்சு. பூமேவு செங்கமல
புத்தேழுந்தேரறிய பாமேவு தெய்வ படமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவதீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதிநடு அந்தம் கடந்த நித்யானந்த போதமாய் பந்தந்தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் ஒற்றெங்கும் செரியும் பரம சிவமாய் அறிவு கனாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கெட்டா வடிவாய். குழந்தை சைவ சித்தாந்தம் பாடுது, குழந்தை ஆறுமுகத்தை பாடுது, 12 கைய பாடுது, திருச்செந்தூரை பாடுது, கந்த புராணத்தையே பாடுது, கடைசி முடிக்குது. எவ்விடம் வந்தெம்மை எதிர்ந்தாலும் அவ்விடத்தில் பச்சைமையில் வாகனமும் 12 திண்டோளும் அச்சமகற்று மயில் வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈராறு அருள் விழியும் மாமுகங்கள் ஆறும் விரிகிரணம் சிந்த புனைந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எதிர்தோன்ற வந்து இடுக்கன் எல்லாம் ஒடிவடுத்தி எவ்வரமும் தந்து புகுந்து உல்லாசமாக உளத்திருந்து பல்வகையாம் ஆசு முதல் நாற்கவியும் எல்லாம் அவ்வளதும் அட்டாவதான முஞ்சீர் பேசுமியல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கண முந்தோய்ந்து படுத்த தமிழ் புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் படைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேய கடியேற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்றருள். அது 300 சொச்சம் வரி. நான் முதல்ல ஒரு 5 வரி, கடைசியா ஒரு 15 வரி தான் சொன்னேன். கந்தர் கலிவெண்பா, குழந்தை ஒன்றும் தெரியாத புள்ள வெண்பா பாடுது. எல்லா புலவர்க்கும் வெண்பா புலியும்பா. வெண்பா சாதாரணமா பாட முடியாது. இவங்க பாடுற வெறும்பா யாரு வேணாலும் பாடலாம். வெண்பா பாடுறது கஷ்டம். கலிவெண்பா அத்தனை வரி. குழந்தை கொட்டுது, எல்லாம் கும்பிட்டாங்க, புறப்பட்டது, மதுரைக்கு வந்தது, மீனாட்சியை பார்த்தது. அம்மா அம்மா அம்மா. திருமலநாயக்க மகாராஜா உட்கார்ந்து இருக்கிறான். இந்த குழந்தை இப்போ குழந்தைக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, ஒரு 16-17 வயசாயிடுச்சு. குழந்தை மீனாட்சியை பார்த்தது. மீனாட்சி குழந்தை வடிவத்தில் காட்சி கொடுத்தான். ஆகா, குழந்தையா இருக்கிறாளே, இவளுக்கு பிள்ளை தமிழ் பாடணுமே. 10 பருவம் பிள்ளையாக்கி பாடுறார். அம்மா இங்க வா, தொடுக்கும் கடப்பாடல் தொடையின் பயனே நரைபடுத்த துரைத்தீன் தமிழின் ஒடுகு நறுஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருளக் கோயிற்கு ஏற்றும் விளக்கே. அகந்த எவனுக்கு போனிச்சோ அவன் மனசுல இந்த மாதிரி அம்பாள் விளக்காயிருக்கிறாள். இந்த ஊருக்கு என்ன பேரு? அம்பாள் சமுத்திரம். அதை இந்த அம்பாள் சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. நானும் அம்பா சமுத்திரம் அம்பா சமுத்திரம் என்ன அம்போ தெரியல, யாரோ அம்பு விட்டுருக்காங்க இப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அம்பாள் சமுத்திரம் தொடுக்கும் கடவுட்பழம்பாடல் தொடையின் பயனே நரைபடுத்த துரைத்தீன் தமிழின் ஒடுகு நறுஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொடும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே. புரியலை இல்ல? சிவபெருமான் இந்த கல்யாணமாகி இந்த பொண்ணு, புது பொண்ணு மீனாட்சியை இப்படி பார்த்தாராம், கண்ணை மூடிக்கிட்டாராம். இவளை மாதிரி ஒரு உருவம் எழுதணும், அவ்வளவு அழகா இருக்கா. கருப்பு தாங்க அழகு. என்ன, கிருஷ்ண பரமாத்மா கருப்பு, அர்ஜுனன் கருப்பு, அல்லி கருப்பு, பாஞ்சாலி கருப்பு, காளி கருப்பு, ராமன் கருப்பு, மன்மதன் கருப்பு, ரதி கருப்பு, அடியேனும் கருப்பு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு.
மீனாட்சியை பார்த்து சொக்கலிங்க பெருமான் எழுதி பார்த்தாராம், முடியலையா. எழுதி எழுதி பார்க்கிறாரு, அவ அழக பூரா எழுத முடியலை. அதுதான் உயிரோவியமே உயிரில் வச்சு எழுதினாராம், எழுத முடியலையா. அப்படி பாடுறாரு குமரகுருபர சுவாமி. நான் நேற்று ஒரு காட்சி சொன்னேன் கடைசியா, இந்த கல்யாணம். ஆமாம், நம்ம வீட்டில் எல்லாம் பொண்ணு பார்ப்பாங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ பாட்டு பாடுவியான்னு கேட்டு, அந்த காலம் அந்த பொண்ணு பாடி சமைக்க தெரியுமான்னு கேட்டு, இப்போ அவ்வளதும் பொண்ணு பயலை கேட்குது. அம்மா பண்ணுன பாவம் ஆற விடு. நம்ம அந்த காலத்தில் கேட்டோமா, இப்போ பொண்ணு விரட்டுது இவனை. என்னடா சம்பளம்ங்குது. சமைக்க தெரியுமா? தெரியும். பாட்டு பாட தெரியுமா? நல்ல பாட்டு பாட தெரியும். நான் போனால் எனக்கு துணைக்கு வருவியா? வருவேன். உன் சம்பளத்தை பூரா எங்கிட்ட தந்துடுவியா? உடனே ரெடி. அப்போ கல்யாணம் பண்ணு. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. இது அப்போ. ஆனால் அந்த உள்ளே போய் அற்புதமாக பாடுறாரு. எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த பொண்ணு பார்த்தாங்களா இல்லையா? மீனாட்சியை சொக்கலிங்க பெருமான் எப்போ முதல்ல பொண்ணு பார்த்தார்? போர்க்கோலம், சண்டை, உலகத்தை பூரா ஜெயிச்சுட்டான். பெண் சிங்கம், எல்லாம் பயந்துட்டான். தேவேந்திரன் ஓடிட்டான், வாயு பகவான் ஓடியாச்சு, அந்தியம் பெருமான் ஓடி நிற்கிறார், சிவபெருமான் வந்தார், இந்த பொண்ணை பார்த்தார். போர்க்கோலத்தில் நிற்கிது, வில்லும் அம்பும். சிவபெருமான் கருணையோடு பார்த்தார். பார்த்த உடனே மூணாவதா இருந்த முளை மறைஞ்சுது. வெட்கம் வந்துருச்சு, தலையை குஞ்சு. இந்த பொண்ணை எப்படி பார்த்தாரு? போர்க்கோலத்தில் பார்த்தாரு. குமரகுருபர சுவாமி பிள்ளைத்தமிழில் பாடுறாரு, போர்க்கோலமே திருமணக்கோலமான பெண். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்க வர்ற பொழுது அந்த பொண்ணு துப்பாக்கி AK-47 வச்சுக்கிட்டு நின்னா அந்த பைய ஓடி போயிடுவேன். இவ அப்படித்தானுங்க நிற்கிறா, வில்லு அம்பும். போர்க்கோலமே திரு மணக்கோலமான பெண் பொன்னூசலாடி அருளே புடுகுனை சொக்கர் திரு அழகினு கொத்த கொடி. அவர் அழகுக்கு இவ அழகுதான் பொருத்தமா. பொன்னூசலாடி அருளே. இதெல்லாம் எங்கே? மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், குமரகுருபர சுவாமிகள். கல்யாணம் ஆச்சு இல்லை நேற்று, இதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. கல்யாணம் ஆச்சா? யாருக்கு கல்யாணம் ஆச்சு? சிவபெருமானுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் ஆச்சு. அப்படியே பாலும் சுவையும் மாதிரி, கற்கண்டும் இனிப்பும் மாதிரி, மலரும் மணமும் மாதிரி. பிரிக்க முடியுமா? இது மலர், இது மணம், ரெண்டும் ஒன்று தான். நமக்காக இப்படி காட்டுது. கல்யாணம் ஆச்சா? அந்த அர்ச்சகர் இருக்கார்ல பிரம்மா, என்ன சொல்கிறாரு? கல்யாணம் ஆனால் கணவனும் மனைவியும் கோயிலுக்கு போய் சிவபெருமானை கும்பிடணும். நான் தாண்டா சிவபெருமான், எங்கட போய் கும்பிடுறது? கேட்கல. நம்மளா இருந்து அப்படித்தானே சொல்லுவோம். கேட்கல. பொண்டாட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டாரு, வா போகணும். எங்க? சிவன் கோயிலுக்கு. மதுரையில் மேலமாசி வீதி, இம்மையில் நன்மை தருவார் கோயில். இம்மையில் இப்பவே நன்மை, அடுத்த பிறவிக்கு கிடையாது. இப்பவே நரசிம்ம அவதாரத்தை சொல்லுவாங்க, உடனே வந்து பலன் கொடுத்த அவதாரம். அம்மா வந்தார், வென்றார், சென்றார். அது மாதிரி கூட்டிக்கிட்டு எங்கே போனாராம்? மேலமாசி வீதி, சிவலிங்கம் கும்பிடு. 2 பேரும் டிராமா தானே. தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தி. ஏன் கல்யாணம் பண்ணார்? ஏன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனார்? அவர் கல்யாணம் பண்ணாதான் நம்ம பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கலாம். அவர் சன்னியாசியாக போயிட்டா நம்ம அத்தனை பேரும் சன்னியாசியாக போயிடுவோம். உலகத்தில் குழந்தை பிறக்காது. வினையை அனுபவிக்க ஆன்மாவுக்கு உடம்பு கிடைக்காது. வினையை அனுபவிக்கத்தானையா இந்த உடம்பு. நான் என்னைக்கு செத்து போவேன் தெரியுமா? தெரியும். என்ன சார் அநியாயமாக இருக்குது, எப்போ சொல்லுங்க? நான் பிறக்கிற போது கடவுளுக்கும் எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு. கடவுள் ஆன்மாட்ட என்ன சொல்கிறாரு? இந்த பாரு,
கண்ட வாகில் தப்பு பண்ணியிருக்கேன் இத்தனை பிறவியில், கொஞ்சம் கொஞ்சம் நல்லதும் பண்ணியிருக்கேன், அவ்வளதையும் அனுபவிக்கணும். நீ முளைக்க போட்டது உனக்குத்தான் முளைக்கும். என்னை பார்த்து நிறைய பண்ணியிருக்கேன், இந்த பிறவியில் ஒரு பகுதியை அனுபவிச்சுடு. நான் கேட்குறேன், எவ்வளவு? ஒரு 5000 தீமை, 500 நன்மை, அது கொஞ்சம் தானே இருக்கு. 5000 தீமை, 500 நன்மை, இப்போ அனுபவிச்சுட்டு வந்துடு. சரி, சிவபெருமான் என்ன சொல்றாரு? இந்த 5000 தீமை 500 நன்மை நீ அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் உன் உடம்பையும் உயிரையும் ஒன்னா வச்சு நான் பாதுகாக்கிறேன். உடம்ப உயிருக்குள்ள உயிர் உடம்பு ஒன்னா வச்சு நான் உன்னை பாதுகாக்கிறேன். புரியுதா புரியலையா? இப்ப நான் பிறக்கிறேன், 5000 தீமையை நான் அனுபவிக்கணும், 500 நன்மையை அனுபவிக்கணும். அது வரைக்கும் நான் சாக மாட்டேன். ஆமா, சிவபெருமான்ல பொறுப்பேற்றிருக்காரு. ஆக்குவாய் காப்பாய், அதான் காப்பாய். உடம்ப கொடுத்தது ஆக்குவாய். இப்போ 5000 தீமையவும் 500 நன்மையவும் அனுபவிச்சு முடிச்சுட்டா பொட்டுன்னு விழுந்துடுவேன், கதை முடிஞ்சிடும். அப்ப என்ன புரியுது? நான் கொண்டு வந்த 5000 தீமை 500 நன்மை இதை அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு மோசமான டாக்டரும் என்னை கொல்ல முடியாது. அனுபவிச்சு முடிச்சுட்டா எவ்வளவு கெட்டிக்கார டாக்டரும் என்னை காப்பாற்ற முடியாது. யாரு சொல்றா? பட்டினத்தார். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினைய அனுபவிக்கத்தாண்ட உடம்பு, வினை முடிந்தால் தினை போதளவும் நில்லாது. வினை முடிஞ்சு போச்சுன்னா நிற்காது, விழுந்துரும். புரியுதா? அப்போ கடவுள்கிட்ட நம்ம போய் என்ன செய்யணும்? கடவுளே, இந்த வினக்கணக்கை முடிச்சுப்படு, இது இருக்கிற வரைக்கும் தொல்லைதான். எங்கே போனாங்க 2 பேரும்? எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? நம்ம பொண்டாட்டியோட இருந்து கொஞ்சம் சந்தோஷத்தையும் அனுபவிச்சு ரொம்ப துன்பத்தையும் அனுபவிச்சு, நீங்கள் நடுவில் பார்க்கப்படாது. அதுக்கப்புறம் வினக்கணக்கை முடிக்கணும். இந்த பிறவி இல்லைன்னா முடியாது. சிவபெருமான் கல்யாணம் பண்ணி கல்யாணத்தை பார்த்தா நம்ம மனைவி நம்ம சந்தோஷமா இருப்போம். இதுக்குத்தான் கல்யாணம். இப்போ கோயிலுக்கு போகிறது ஏன்? கல்யாணம் பண்ணால் எல்லாம் கோயிலில் போய் கும்பிடுங்கடா, அவர் தாண்டா காப்பாற்றணும், அவ்வளவுதான். இதுக்காக எந்த கோயிலுக்கு போகிறாங்க? இம்மையில் நன்மை தருவார் கோயில். அங்கே போய் கும்பிட்டாங்க, வந்தாச்சு. இப்போ நேர்த்தி இதோட நிறுத்தியிருக்கோம். அதுக்கு மேலே 9வது படலம், எழுகடல் அழைத்த படலம். கணக்கு பார்த்துக்கிட்டே வரணும். 64 படலம் முடியணும். அதுக்கு நீங்கள் தினம் வரணும். 9 எழுகடல் அழைத்த படலம். சோமசுந்தர பாண்டிய மகாராஜா உட்கார்ந்திருக்கார். சிவபெருமானுக்கு என்ன பேர் இனிமே? சோமசுந்தர பாண்டிய மகாராஜா. அவளுக்கு பேரு தடாதகை பிராட்டியார். அவ தன் ராஜ்யத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டான். மாலை சூட்டி கணவர் பேணல் மங்கையருக்கு தனி மாட்சி, மகுடஞ்சூட்டி கணவர்க்கு தென் மதுரை தந்தவள் மீனாட்சி. எங்க ஊர்ல சிவபெருமான் யார் தெரியுமா? ராஜா அல்ல, ராணிக்கு கணவர். அதானே? மீனாட்சி தானே மகாராணி, ராணிக்கு கணவர். அவ என்ன பண்ணா? இது வேண்டாம்னு இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டான். 6 மாதம் அவருக்கு ஆட்சி, 6 மாதம் இவளுக்கு ஆட்சி மதுரையில். பின்னால் வந்த திருமலநாயக்க பாண்டியன் அதை கொஞ்சம் மாற்றி விட்டதுனால இப்போ மீனாட்சிக்கு 4 மாதம் ஆட்சி, சொக்கலிங்க பெருமானுக்கு மதுரை 8 மாதம் ஆட்சி. சித்திரையில் பட்டாபிஷேகம் நடக்கும் அம்பாளுக்கு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4 மாதம்தான். ஆவணி மாதம் சிவபெருமானுக்கு பட்டாபிஷேகம். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 8 மாதம் அவருக்கு. இன்னைக்கும்
அதனால 2 பேரும் அந்த இடத்துல மகாராணியாக ராஜாவாக இருக்கிறார்கள். கௌதம ரிஷி அங்கிருந்து வர்றார். கௌதமர்னா யாருன்னு தெரியுதா? காசியபர்னா தெரியும் உங்க ஊர்ல. கௌதமர் அகதிகையினுடைய கணவர் கௌதம ரிஷி. கௌதம ரிஷி வர்றார். இந்த மீனாட்சியினுடைய அம்மாவுக்கு என்ன பேர் சொன்ன நேத்தி? காஞ்சனமாலை. காஞ்சனமாலை காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணினார். சாமி, வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, இந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டேன், நான் நல்ல கதி அடையணும், என்ன வழி? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஏம்மா, தவம் செய்யணும். என்ன தவம் செய்வது? சிரிச்சார். ஏன் சிரிக்கிறீங்க? மீனாட்சியை இத்தனை காலம் வளர்த்தியே, அதை விட பெரிய தவமா இனிமே செய்ய போற? சொக்கலிங்க பெருமான் உனக்கு மருமகனா வந்து நிற்கிறாரு, இதை விட பெரிய தவமா இனிமே செய்ய போற? சிரிக்கிறார். அவ என்ன கேட்கிறா? இல்லை சாமி, நான் போற வழிக்கு தவம் செய்யணும்னா செய்கிறேன். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? திருஞான சம்பந்தர் அவங்க அப்பா தோளில் உட்காந்துக்கிட்டு போறாரு. 5 வயசு பிள்ளை. அவங்க அப்பா என்ன சொல்றாரு? ஞான சம்பந்தம், வேள்வி யாகம் பண்ணனாத்தான் சிவபெருமான் கிட்ட போகலாமா? நான் திருவாவடுதுறையில் யாகம் பண்ண போறேன், யாகத்துக்கு பணம் வேணும், பணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடு. யார்கிட்ட? திருஞான சம்பந்தர்கிட்ட. எங்க திருஞான சம்பந்தர் பிள்ளையா பெற்றதை விடவா இவர் யாகம் பண்ணி பெரிய ஒரு அருளை பெற போறாரு? உலகத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை. திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார் தெரியுமா? திருவாவடுதுறை கோயிலுக்குள்ள போனார். சிவபெருமானே, இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகலல் தொழுதழுவேல் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரின் அடக்கிய வேதியனே, இது ஓயமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே, அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே. இதானா நீ எனக்கு அருள் பண்றது? எங்க அப்பா கேட்கிறாரு, கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே. சிவபெருமான் என்ன பண்ணாராம்? பொற்கிளி கொடுத்தாராம். கிளினா தெரியுமா? முடிச்சு. கிழிக்கப்படுவது கிளி, வெட்டப்படுவது வேட்டி, துண்டிக்கப்படுவது துண்டு. அதான் தமிழ். அப்படி முடிச்சு கிழிச்சா பொற்காசு கொட்டும். மூட்டை தங்கம், தங்க காசு, 1 பவுன் காசு எல்லாம் 1,10,000 ரூபா. 1 பவுன், 1 பவுன் காசு முடிச்சு. வேடிக்கை என்ன தெரியுமா? எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அட, உலவா கிளி கொடுத்தாராம். நான் இன்னைக்கு பேச போனேன், தேடி தேடி பார்த்தேன், எங்கிட்டாவது ஒரு ஓரத்தில் என்னமாவது கிடைக்குமான்னு. ஒன்றும் கிடைக்கல. அப்பாவுக்கு கொடுத்தார். இப்போ என்ன வேடிக்கை? ஞான சம்பந்தரை பிள்ளையா பெற்றதை விடவா வேள்வி பண்ணி புதுசாக அருள் பெற போறீங்க? மனித இயல்பு. இப்போ இந்த அம்மா என்ன கேட்குறா? நான் தவம் பண்ணணும், தவம் பண்ணனா தேவையில்லைங்கிறீங்க. ஆமாம், தவம் எப்படி பண்ணுறது? முக்கியமான செய்தி. நம்மெல்லாம் தவம் பண்ண முடியுமா முடியாதா? என்னம்மா, முடியுமா முடியாதா? முடியாதா? சத்தியமா முடியும். அதுக்குத்தானே இங்க திருவிளையாடல் புராண ஏற்பாடு. இந்த கேளுங்க, அவர் சொல்றார். யாரு? எந்த முனிவர்? இப்பத்தானே சொன்னேன், கௌதமர். 3 விதமான தவங்கள். 1 மானதம், 2 வாசிகம், 3 காயிகம். சார் புரியலையே. முதல் தவம் மானதம், மனசு. மனசால பண்ற தவம் என்ன? 1 தானம் கொடுக்க நினைப்பது. தானம் கொடுப்பது இல்லை, அறஞ்செய்ய விரும்பு. அறஞ்செய்யின்னு சொல்லல. அறஞ்செய்யணும்னா காசுல கையில காசு வேணும் இல்லை. நானே 3 நாளா சாப்பிடலை,
என்ன போய் அறஞ்செய்யினா. ஆனால் ஒன்று, ஐயோ ஒரு இத்தனை ஏழை நம்மளை மாதிரி இருக்கானே, ஒரு வசதி வந்தா இவங்களுக்கு சோறு போடலாமே நினைக்கிற பாரு, அதுவே தவம். திருவிளையாடல் புராணம். தானம் செய்ய நினைப்பது ஒன்று. 2, உயிர்கள் பால் இரக்கம் காட்டுவது. எவ்வுயிரையும் கொலை பண்ணாதே. ஆட்டை வெட்டுற பொழுது ஆடு கண்ணீர் விடுது, பார்த்தாவில்ல தெரியும். உயிர் இரக்கம், பொறுமை, அதான் வேணும். இவன் எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கான், ஓடுறான், வேகமாக ஓடுறான். இந்த வேகத்தை குறைச்சி பொறுமை வேணும். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பொறுமையாய் இரு, நடக்கும். நமக்கு பொறுமையே கிடையாது. கரண்டு போச்சுன்னா ஐயோ அப்பா ஒரு 10 நிமிஷம் இருப்போமே. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க அவங்கெல்லாம். பொறுமை கிடையாது. காரு நின்றுதுன்னா 4 கார் நின்னா காரை நடிச்சே உடைச்சு போடுறாங்க காதை. பொறுமை கிடையாது. பொறுமை தவம். அடுத்தது வாய்மை. பொய் சொல்லக்கூடாது. நம்ம மூட்டை கணக்காவில் சொல்கிறோம். அதுலேயும் இந்த பிசாசு வந்ததுக்கு அப்புறம், இந்த கையில் ஒரு பிசாசு வச்சிருக்கேன் பாருங்க. என்னம்மா எது பிசாசு? வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்ஃபோன், காடு வரை செல்லு, கடைசி வர பில்லு. கையில் செல்லு இருக்கா இல்லையா? பொண்டாட்டியை காணோம்னா கூட தேட மாட்டேங்கிறாய், செல்ல காணோம்னா தேடுறாயா? அநியாயத்தை பாரு. செல்லு மட்டும் இல்லைன்னா நிம்மதியாக இருக்கலாம். ராமாயண காலத்தில் செல்லு இருந்திருந்தா ராமாயணமே நடந்திருக்காது. காட்டுக்கு போகிற பொழுது ராமனும் சீதையும் பார்த்திருப்பாங்க. சீதாதேவி என்ன சொல்லி இருப்பா? அண்ணலும் நோக்கியா, அவளும் நோக்கியா, ஆளுக்கு ஒரு நோக்கியா, பத்திரமா வச்சுக்கிடுங்க. நீங்களும் பேசுங்க, நானும் பேசுகிறேன், நான் மிதிலைக்கு போகிறேன், நீங்கள் காட்டுக்கு போங்க, குட் பைன்ட்டு போயிருப்பான். இந்த ராவணன் செத்து இருக்க மாட்டேன். இந்த செல்லை கண்டுபிடிக்கலையா, அநியாயமாக ராவணன் செத்து போயிட்டேன். போயிட்டு போகுதுன்னு எதுக்கு சொல்ல வந்தேன்? பொய். இந்த பிசாசை வச்சுக்கிட்டு அன்னைக்கு மதுரையில் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிற்கிறேன். ஒருத்தன் சொல்கிறான், நான் மெட்ராஸிலேருந்து பேசுகிறேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா மதுரை எப்படா மெட்ராஸாக மாறிடுச்சு? எவ்வளவு பொய்! காலையில் பொய், மத்தியானம் பொய். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற, செய்யாமை செய்யாமை நன்று. பொய் சொல்லாமல் இருக்கிறது தவம். சிவனை மௌனமாக தியானிப்பது தவம். நான் அன்றைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன், சொல்லாட்டாலும் திரும்ப சொல்கிறேன். தூக்கம் வரலன்னா இந்த கையை இப்படி வச்சுக்கிடுங்கோ, நிம்மதியாக உட்காருங்க. 10 நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் தன்னால் தூக்கம் வந்துடும். தியான முத்திரைன்னு பேர். மனசில் சிவனை நினைச்சா ரொம்ப புண்ணியம், ரொம்ப புண்ணியம். நினைக்க முடியலையா? பரவாயில்ல. இந்த கை இப்படி இருக்கணும். மௌனமாக தியானிப்பது, ஐம்பொறிகளை அடக்குவது. அதான் சார் கஷ்டம். முடியாது. பேச்சு கேட்டுக்கிட்டே இருப்போம், டமால்னு ஒரு சத்தம் கேட்கும், காது அங்கே போயிடும், கண் அப்படி திரும்பி பார்க்கும், என்னமோ புகையுதே, மூக்கு அங்கே போயிடுச்சு. வெடி போட்டானா துப்பாக்கியா ஒன்றும் புரியலையே. அடுத்தாப்பில் உள்ளவன்ட்ட அப்படி பார்க்குறான், தெரியலைங்கிறான், எந்திரிச்சு போயிட்டான். நல்லா பேச்சு கேட்டுக்கிட்டு ஒழுங்காத்தான் இருந்தான். இத்தனையும் கெடுத்து பிடிச்சி ஐம்பொறிகளை அடக்குதல் தவம். இதெல்லாம் மனசுனால, மனசு இருந்தால் கட்டுப்படுத்தலாம். மனசுனால பண்ணுற தவம். 2வது வாசிகம், வாயினால பண்ணுற தவம். அது என்ன? மந்திரம் சொல்கிறது.
தேவாரம் சொல்றது, திருவாசகம் சொல்றது, திருவாய்மொழி சொல்றது, கடவுள் பேரை சொல்றது, அஞ்செழுத்த சொல்றது வாயினால் பண்ணக்கூடிய தவம். வாரியார் சாமி சொல்கிறார், நல்லவர்களுக்கு நல்ல செய்திகளை காதில் படுமாறு சொல்லுவது வாயினால் பண்ணக்கூடிய தவம். படிச்சதை உள்ள வச்சுட்டு சாகப்படாது, அடுத்தவனுக்கு சொல்லிட்டு தான் சாகணும். புரியுதா? பணக்காரன் இறந்து போனா பணத்தை போட்டுட்டு தான் சாகுறேன். கோவிந்தசாமி இறந்து போயிட்டாருன்னா என்ன, ஒரு 50 கோடி ரூபாய் சொத்தையும் கொண்டுகிட்ட போனாரு. ஒரு அறிவாளி என்ன பண்ண, சாகுற போது உயிர் எழுதி விட்டேன். அந்த உலகத்தில் செலவுக்கு பணம் வேணும். நான் இறந்த உடனே 50 லட்சம் ரூபாய் போட்டு புதைக்கவும். மகா அறிவாளி, உயிரை உள்ள வச்சு விட்டேன், போயிட்டேன். வக்கீலையா வந்துட்டாரு, உயிரை தூக்கிட்டு. அவன் பொண்டாட்டி கெட்டிக்காரி. எப்பவுமே ஆண்களை விட பெண்கள் அறிவாளிகள். நான் அன்னைக்கே சொன்னேன், ரொம்ப பேருக்கு என் மேல கோபம். இப்போ சொல்கிறேன், 50 லட்சம் ரூபா என்னோட போட்டு புதைக்கணும். இறந்து போயிட்டேன், குழியை தோண்டியாச்சு, போட்டாச்சு. வக்கீலையா சொல்கிறார், அம்மா 50 லட்சம் ரூபா பணத்தை கொண்டாங்க, ஐயா உயிர் எழுதியிருக்காரு, உள்ளே போட்டு புதைக்கணும். அந்த அம்மா கெட்டிக்காரி, கவலைப்படவே இல்லை. உள்ளே போய் ஒரு பொட்டி எடுத்தாந்தான். பரவாயில்லையே, எல்லாம் 2000 ரூபா நோட்டாக இருக்கும் போல இருக்கு. அந்த காலம் பெட்டியை திறக்கிறா, ஒரு பேப்பர் செக்கு. 50 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி உள்ளே போட்டுவிட்டா. முடிஞ்சா அந்த பேங்க்கில் பணம் வாங்கிக்கிட்டான் அவர். இப்போ சொல்லுங்க, யார் கெட்டிக்காரம்மா? பையனா பொண்ணா? பொண்ணு தான் கெட்டிக்காரி. நம்ம ஏமாந்து போயிடுவோம், அவங்க ஏமாற மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வந்த இதெல்லாம்? வாயினால அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்றது ஒரு தவம். போகிற அன்னைக்கு ஒன்றும் கொண்டுகிட்டு போகிறதில்லை. பணக்காரன் பணத்தை போட்டுட்டு தான் சாகுறான். இறந்து போயிட்டா அவன் மகன் கொடுத்துட்டு போகிறான். அறிவாளி அறிவை கொண்டுக்கிட்டே செத்து போயிடுவான். வாரியார் இறந்து போயிட்டாருன்னா எவ்வளவு போச்சு? அப்துல் கலாம் இறந்து போயிட்டாருன்னா எவ்வளவு அறிவு போச்சு? டாக்டர் ராதாகிருஷ்ணன் இறந்து போனாருன்னா எவ்வளவு அறிவு போச்சு? அதனால அறிவாளி அறிவை கொடுத்துட்டு தான் போகணும். வாரியார் சாமி சொல்லுவார், நீ படிச்சதை 4 பேருக்கு சொல்லிட்டு தாண்டா சாகணும். சொல்லாம செத்தா அடுத்த பிறவியில பிரம்ம ராட்சசா பிறந்து தலைகிட தொங்குவேங்கிறார். நான் அதுக்கு பயந்து தான் சொல்லிவிட்டேன். இது எதுக்கு அடுத்த பிறவியில தொங்குவானே? என்ன படிச்சியோ 4 பேருக்கு கொடு. கந்தர் அனுபூதின்னு ஒரு நூல் இருக்கு, தெரியுமா? அதில் ஒரு பாட்டு தெரியுமா? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. படிச்சதை சொல்லாம மறைச்சு வைக்கிறானே, அவங்கிட்ட போய் நிற்காம என்ன காப்பாத்தப்பா. கரவுன்னா மறைக்கிறது. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. குடியாத்தம்னு ஒரு ஊரு, வாரியார் சுவாமி சொற்பொழிவு பண்றாரு. அங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் வேலூர். வேலூர்னா அந்த காலத்தில் ஜெயில் தான் நினப்புக்கு வரும். ஆஸ்பத்திரி இப்போ நினப்புக்கு வருது. ஜலகண்டேஸ்வரர் கோயில் அற்புதமாக இருக்கு. இப்போ அதை போய் பாருங்க. 1925 மூடப்பட்ட கோயில் இப்போ திறக்கப்பட்டு ஒரு 15 வருஷமா நல்லா இருக்கு. கோட்டைக்குள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயில். நான் அடிக்கடி போய் பேசிட்டு வர்றேன். வேலூரில் ஒரு ரிக்ஷாக்காரன் ரிக்ஷா ஓட்டுறது ஒரு நாளைக்கு 20 ரூபா கிடைக்கும். அவன் பொண்டாட்டி, நான் குடியாத்தம் போகணும். எதுக்கு? அங்கே வாரியார்னு ஒருத்தர் பேசுகிறாரு, ரொம்ப நல்லா பேசுகிறாரு, நான் கேட்கணும். போக வர பஸ் சார்ஜ் 2.5 5 ரூபா. ஒரு நாளைக்கு இவனுக்கு வருமானம் 20 ரூபா.
இன்கத்தில் கிட்டத்தட்ட 25% கொடுத்துட்டான். அவள் தினம் போய் கேட்டுட்டு வர்றா. இந்த ரிக்ஷாக்காரனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன், டேய் 20 ரூபா சம்பாரிச்சு யாரோ பேசுகிறாராம், அதை கேட்கறதுக்கு 5 ரூபா கொடுக்குறியடா. அவன் சொல்கிறான், முன்னால எல்லாம் இவ பத்திரகாளியாக இருப்பா. அந்த வாரியார் சாமி பேச்சை கேட்டாளா? ஒரு நாள் வந்தா, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேனா என் காலில் ஜில்லுன்னு என்னமோ பட்டுது. முழிச்சேன், தண்ணியை ஊற்றி என் காலை கழுவி என்ன தொட்டு கும்பிடுறாடா. யாரு கெடுத்தா? வாரியார் சாமி கெடுத்தாரு. கெடுத்தாரா? வீட்டில் நல்லா இருக்கம்டா, 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து போகிறோம்டா. 5 ரூபா இல்லைடா, 20 ரூபாயும் கொடுத்தா கூட மனசுக்கு நிம்மதி தாண்டா வேணும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். கண்ணதாசன் பாடுவார். புரியுதா? அடுத்தவனுக்கு நல்ல செய்திகளை சொன்னால் அது வாயினால் பண்ணக்கூடிய தவம். இப்போ 2 ஆச்சா, மனசு, வாய், உடம்பு. கோயிலில் போய் பிரகாரம் வர்றது, கால்களால் பயனின் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழ கால்களால் பயன் என். கோயிலில் வலம் வர்றது, கோயிலில் சுத்தம் பண்ணுறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, அங்கே உள்ள திருமேனிக்கான ஆடைகளை துவைச்சு கொடுக்கறது. இதெல்லாம் பண்ணுனா என்ன சார் கிடைக்கும்? சாகுற போது கவலை இல்லாம கூண்டுல இருந்து பறவை பறந்த மாதிரி இந்த உடம்புல இருந்து துன்பம் இல்லாமல் நோய் இல்லாமல் ஆன்மா வெளியே போய்விடும். எப்படி சாகணும்? 6 மாதத்துக்கு இழுத்துக்கிட்டே கிடந்து ஐயோ கஷ்டப்படுறாரே, ஐயோ கஷ்டப்படுறாரே, படுறாரே இல்லை படுத்துறாரே. அம்மா பெண்டாட்டி தான் எத்தனை நாளைக்கு பாப்பா? 6 மாதம் பாப்பா, 1 வருஷம் பாப்பா, அதுக்கப்புறம் இழுத்துக்கிட்டே கிடந்தா என்னதான் செய்கிறது? நோயுற்றடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. எதுக்கு சொல்ல வந்தேன்? உடம்புனால கோயிலில் போய் தொண்டு செய்தால் சாகிற பொழுது அப்படிங்கிறது கொள்ள போயிடும். அப்துல் கலாம் எப்படி இறந்தாரு? நான் மறக்க முடியாது அந்த புண்ணியவானே. பிள்ளைகளுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு, சாஞ்சாரு, முடிஞ்சு வச்சு. ராமநாதபுரம் மகாராஜா ராமநாத சேதுபதி கடைசி ராஜா அவர் தான். அவருக்கு அப்புறமா ஆண் வாரிசு கிடையாது, மகதான் ராணி. எங்களை எல்லாம் கூப்பிட்டு ராமேஸ்வரத்தில் பேச வச்சு தூணில் சாஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து கேட்பாரு. 1968 மகாராஜா ராமநாத சேதுபதி. உத்தரகோசமங்கை அவ கோயில். உத்தரகோசமங்க பெருமான் தான் அவருக்கு வழிபடு கடவுள். சிவபூஜை 45 வயசு சிவபூஜை பண்றாரு. மங்கள் நாயகி உடனாகிய மங்களநாத சுவாமி திருவடிகள் சரணம். கீழே விழுந்தாரு, கும்பிட்டாரு. பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர். கீழே விழுந்தாரா, கும்பிட்டாரா, எந்திரிக்கட, முடிஞ்சு போச்சு. இறந்தா அப்படி இறக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்? கோயிலில் தொண்டு செய்தால் அப்படி இறக்கலாம். கோயிலுக்கு போனா உடம்ப கீழே போட்டு கும்பிடணும், அது ஒரு தவம். ரொம்ப பேர் சட்டை அழுக்கா போயிடும்னு பஸ்கியின் தண்டாலும் எடுக்கிறாங்க. ஆண்கள் 8 உறுப்பு படுறாப்புல கும்பிடணும், பெண்கள் 5 உறுப்பு. பெண்ணுடைய மார்பு தரையில படப்படாது, பட்டா குழந்தைக்கு பால் வராது. எழுதி வச்சுங்க. அதுக்கு பேரு பஞ்சாங்க நமஸ்காரம், இதுக்கு பேரு அஷ்டாங்க நமஸ்காரம். தீர்த்தம் ஆட வேண்டும், தீர்த்தம் ஆட வேண்டும்.
அப்படியா? அப்போ 3 தவம்: உடம்பால, மனசால, வாயால. எல்லாம் யாரு சொல்றா? முனிவர் சொல்றார். யாரு? கௌதமர். இந்த அம்மா யாரு? காஞ்சனமாலை. விட்டுறப்படாது. காஞ்சனமாலை என்ன கேட்கிறா? இதுல எனக்கு வசதி எது? தீர்த்தமாடு. எந்த தீர்த்தத்திலையாவது போய் குளி. தாமிரபரணிக்கு மிஞ்சின தீர்த்தம் கிடையாது, தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பக்கம் சிவன் கோயில், ஒரு பக்கம் பெருமாள் கோயில், ரெண்டும் சேர்ந்தது. தீர்த்தத்தில் குளி. மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமேன். குருநாதனே வருவார். தீர்த்தத்தில் போய் குளி. கைலாஷ் யாத்திரை போனேன் 2004. ஒரு புண்ணியவன் சொன்னார், அங்கே மானசரோவர்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. 135 கிலோமீட்டர் சுற்றளவு. பார்த்தா தண்ணி சுத்தமாக தெரியும், தீர்த்தமும் தெரியும், உள்ளுக்க சிவலிங்கம் மாதிரி கல் கிடக்கும். மூர்த்தம்னு அதுக்கு பேரு. தீர்த்தமும் தெரியும், மூர்த்தமும் தெரியும். அங்கே போனால் குளிக்கணும்னாரு. நான் இதை கேட்டுக்கிட்டேன். நாங்கள் 60 பேர். எல்லா இடத்துலையும் எனக்கு பிரசங்கம். அது நம்ம டியூட்டி. சாப்பாடு லேட் ஆகும்னா ஐயாம்பா நான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிடுவேன். ரசம் கொதிச்சிருச்சும்பா நான் நிறுத்திடுவேன். புரியுதோ? நான் நிறுத்திட்டா ரசம் கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் என்ன சொன்னேன்? மானசரோவரில் குளிக்கணும். அப்பத்தான் கைலாசத்தை நல்லா சுற்றி வரலாம், பரிக்கிரமா சொல்லிவிட்டு. மானசரோவருக்கு ராத்திரி 8 மணிக்கு போய் சேர்ந்தான். சும்மா இழுக்குது. உள்ள இன்னர் போட்டு, பனியன் போட்டு, சட்டை போட்டு, கோட்டு போட்டு, ரக்கு போட்டு, போர்வை போர்த்தி, அதுக்கு மேலே குத்துது குளிர். எப்படி இருக்குங்கிறீங்க? எல்லாம் மூடி இருக்கும், மூக்குத்தான் திறந்திருக்கு. மூச்சு உடனுமே அப்படியே நிற்கிறான். நான் தான் சொன்னேன் மானசரோவரில் குளிக்கணும்னு. எங்களோட 4 பேர் நாங்கள் போனோம் மதுரையிலேருந்து. ஒரு பேங்க் ஏஜென்ட்டு ஆளை காணோம். ஐயோ காணமே, எங்கடா போயிட்டாரு? மானசரோவரில் எங்கே போய் தேடுறது? பார்த்தா தண்ணிக்குள்ளே நிற்கிறாரு. ஐயா அந்த நிற்கிறாருன்னாங்க. அவ்வளோதையும் கலட்டி துண்டை கட்டிக்கிட்டு நிற்கிறாரு. இடுப்பாளன் தண்ணி எல்லாம். என்னத்தான் பார்க்குறேன்? நீ தானே குழின்னு சொன்னேன். நீ மேலே நிற்கிற, உன் பேச்சை நம்பி அந்த ஆளு குளிக்கிறார். நீ பேசத்தான் லாயக். சொல்லுவானா இல்லையா? இங்கே மான பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, நம்மளும் குளிப்போம். ஒன்றொன்னா கலட்டினேன். கை கண்ட்ரோல் இல்லாமல் ஆடுது. ஒரு வழியா ஒரு ஜட்டியும் ஒரு துண்டும் கட்டிக்கிட்டு இறங்கினேன் பாருங்க. 1000 தேள் கொட்டுது. அப்பா ஒரு முங்கு போட்டேன், இழுத்துருச்சு. சரிதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இங்கே முடிஞ்சு போச்சு. ஒரு தைரியம். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே. அப்பர் சுவாமி வாக்கு மனசுக்குள்ள ஓடுது. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். அது மனசில் ஓடுது. 2வது முங்கு போட்டேன், கொஞ்சம் தேவலை. 3வது முங்கு போட்டேன், சரியா போச்சு. இந்த உடம்பு கடவுள் கொடுத்த அற்புதமான எந்திரம். கொஞ்சம் பழகிட்ட சரியா போயிடும். ஒரு பெரியவர் சொன்னார், மானசரோவர் தீர்த்தத்தில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பெரும் பலன். வேற எந்த தீர்த்தத்திலையும் குளிக்க வேண்டாம், தீர்த்தத்தில் குளிக்கணும். உடனே இந்த அம்மா என்ன சொன்னாங்க? நான் தீர்த்தத்தில் குளிக்கணும். பக்கத்தில் சிவபெருமான். காஞ்சனமாலை மகளை பார்த்தா தீர்த்தத்தில் குளிக்கணுங்கிறாங்க. நான் என்ன செய்யலாம்? மாப்பிள்ளைய பார்த்தா மக. சிவபெருமான் சொன்னாரு, எல்லா தீர்த்தமும் கடல்ல தான் போய் சேருது. கடல்ல குளிச்சா தீர்த்தம் ஆடின மாதிரி. மதுரையில் கடல் கிடையாதே. நான் எத்தனை கடலுக்கு போறது?
கவலைப்படாதீங்க அத்தை உட்காருங்கன்னாரு சிவபெருமான். சிவபெருமான் அத்தையும் வரா, அப்பன் நீ அம்மையினே ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ. நமக்கு அவர் மாமன் மாமின்னா அவருக்கு நம்ம அத்தை தானே, மாமா தானே. கடவுள் நம்மளோட வரக்கூடிய உறவு பொருள், வாழ்த்து பொருள் மட்டுமல்ல, வாழ்வு பொருள். அத்தை 7 கடலையும் கொண்டாரேன், 7 கடல் கொண்டாரேன். நினைச்சாரா 7 கடலும் மதுரைக்கு வந்துருச்சு. 7 புலி, 7 கலர், 7 வண்ணம். இது 7 அழைத்த படலம் 9 10. அத்தை குளிக்கணும். கௌதமர் பக்கத்தில் நிற்கிறார். அம்மா கடல்ல குளிக்கணும்னா அதுக்கு விதி இருக்கு. என்னங்க விதி சொல்லுங்க? புருஷன் கையை பிடிச்சிக்கிட்டு குளிக்கணும். அவர் போய் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. புள்ள கையை பிடிச்சிக்கிட்டு குளிக்கணும். எனக்கு ஆண் குழந்தை கிடையாது. அடப்பாவமே. அப்போ கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சிக்கிட்டு குளிக்கணும். அது இருக்கு. கண்ணுக்குட்டியை கொண்டா நான் வாழை பிடிச்சிக்கிறேன், 2 பேரும் குளிக்கிறோம். கடவுள் போட்டது அவளது. அத்தை நிறுத்து. நம்ம சிவபெருமான், சிவபெருமான் நம்மளோட வருவாரா, பேசுவாரா? நல்லா பேசுவார். நீங்கள் பேசினா அவரும் பேசுவார். நீங்கள் நினைச்சா அவரும் நினைப்பார். நீங்கள் எவ்வளவுக்கு அவரை நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவர் உங்களை நினைப்பார். நீங்கள் மறந்துட்டா அவரும் மறந்துடுவார். தண்ணி எடுக்க போகிறோம், டம்ளர் கொண்டு போனவன் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வருவான். குண்டா கொண்டு போனவன் குண்டா அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வருவான். அண்டா கொண்டுக்கிட்டு போனவன் அண்டா அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வருவான். தண்ணி கையெடுத்துக்கிட்டு போனவன் கையளவுக்கு தண்ணி கொண்டு வருவான். சும்மா போனவன் சும்மா வருவான். கடவுள் இல்லைங்கிறவன் இல்லை என்று திரும்பி போயிடுவேன். அப்படித்தானே? இப்போ சிவபெருமான் அப்படியே பார்க்கிறார். மலையத்துவச பாண்டியனை அழைக்கிறார். யாரு வேணும்? கணவர் தானே வேணும். மலையத்துவச பாண்டியன், முனிவர்கள் எல்லாம் வழிபடக்கூடிய பெரிய புகழ் பெற்றவன் மலையத்துவச பாண்டியன். யாரு மலையத்துவச பாண்டியன்? இந்த மதுரையை உண்டாக்கினானே குலசேகர பாண்டியன், அவனுக்கு புள்ள. நான் பாண்டிய வம்சமே சொல்ல போறேன். மதுரையை உண்டாக்கின பாண்டியனுக்கு என்ன பேரு? குலசேகர பாண்டியன். அவன் பிள்ளைக்கு என்ன பேரு? மலையத்துவச பாண்டியன். அவனுக்கு அடுத்தாப்புல ராஜ்யத்தில் உட்கார்ந்தது யாரு? அங்கையர்கண்ணி. அவன் பொண்ணு தடாதகை பிராட்டி. அதுக்கப்புறம் ராஜ்யத்தில் வந்தது யாரு? நம்ம சோமசுந்தர பாண்டிய மகாராஜா. 4 வம்சம் ஆயிடுச்சா? 4வது சோமசுந்தர கடவுள் அவரு. அப்படி பார்க்கிறாரு. மேல இந்திரனுடைய விமானத்தில் மலையத்துவச பாண்டியன் அப்படியே இறங்குறான். செத்ததுக்கு அப்புறம் ஆவி அங்கே இருக்கும், நினப்பில் வச்சுக்கிடுங்க. செத்து போயிட்டான், முடிஞ்சு போச்சு, நம்ம பண்ணின தப்பெல்லாம் போயிடுச்சு, ஒரு காலும் போகாது. அது வட்டி போட்டு அடுத்த பிறவியில் நம்மளை நச்சு புளிஞ்சிரும். முன்னும் தப்பிக்க முடியாது. மேலே இருந்து கீழே இறங்கிட்டாரு மலையத்துவச பாண்டி. ஆமாம், ஒரு சந்தேகம். மலையத்துவச பாண்டியன் வந்து சோமசுந்தர கடவுளை கும்பிடுறதா? மாப்பிள்ளை மாமனார், மாமனார் மாப்பிள்ளையை கும்பிடலாமோ? இன்னைக்கு கும்பிடுறாங்க, அது வேற விஷயம். மாப்பிள்ளை மாமனாரை கும்பிடணும், சிவபெருமான் அவரை கும்பிடணும். எது வம்ப போச்சே? மேலே இருந்து அவர் கீழே இறங்கினாரா? அப்படி கும்பிட போனாரா? சிவபெருமான் தடுத்து நிறுத்தி விட்டார். சரியா போச்சு. என்ன செய்கிறார்? வந்தான் மருகன் சரணம் பணிவான் முந்தாமுனம் மாமன் என்னும் முறையால் அந்தாமரை அங்கை அமைத்து மகள் தந்தானை எதிர்ந்து. அவன் தான் என் பொண்ணை கொடுத்தவன்.
அவன் காலிலையும் நம்ம விடலாம், ஆனால் கடவுள் விடக்கூடாது. மகள் தந்தான். ஒன்று ஞாபகம் இருக்கா? எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு 2 பொண்ணு, இன்னொருத்தருக்கு 6 பொண்ணு. 6வது பொண்ணுக்கு பேர் தெரியுமா? போதும் பொண்ணு. பேர் வச்சேன், அப்பவாவது பொண்ணு நிற்குதான்னு. 6வது பொண்ணுக்கு என்ன பேர்? போதும் பொண்ணு. அது 7வதும் பொண்ணாக பிறந்துச்சு. அது வேற விஷயம், விட்டுருங்க. பொண்ணு பெற்றவன் தான் கன்னிகா தானம் பண்ணலாமா. நீங்கள்லாம் ஆம்பளை பிள்ளை அப்படின்னா கன்னிகா தானம் பண்ண முடியாது. இன்னொரு வம்சத்துக்கு துணையாக இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணை அனுப்பணும்னா அது பெண் குழந்தை பெற்றவனால தான் முடியும். அதனாலே மகள் தந்தானை இவர் பார்க்கிறார், பக்கத்தில் சொல்கிறார், கடலில் ஆடுங்கள். 2 பேரும் அந்த சேலையமும் அந்த வேஷ்டியமும் 3 முடிச்சு போட்டு கடலில் இறங்க போகிறாங்க. 7 கடல் மதுரையில் இருக்கு. சார் இப்போ இருக்கா? இருக்க விடுவோமா? 7 கடல் தெருன்னு இருக்கு. எனக்கு தெரிய 1967 ஒரு பெரிய குளம், அதுக்கு பேர் 7 கடல்னு பேர். 7 கடலும் அங்கே வந்து கிடந்துச்சான். அங்கே தான் இவங்க 2 பேரும் தீர்த்தம் ஆடினாங்களாம். இப்போ அதை தூத்துப்புட்டு கட்டடம் கட்டிட்டோம். நான் ஒன்றும் சொல்லப்படாது. 7 கடல் தெரு இருக்கு, 7 கடல் காணாமல் போயிடுச்சு மதுரையில். சரி, முடிஞ்சது. 2 பேரும் தீர்த்தம் ஆடினார்கள், வந்தார்கள். சிவபெருமான் பார்த்தார், திரும்ப அந்த விமானம் வந்தது. 2 பேரையும் மேலே ஏற்றினார். 2 பேரும் சிவலோகத்துக்கு சென்றார்கள். இது மலையத்து வசனை அழைத்த படலம் 10. இன்னைக்கு உள்ளது வேகமாக ஓடிடும். இப்போ எத்தனை பார்த்துருக்கான்? நீ வகுப்பு மாதிரி மறக்கப்படாது. எத்தனை பார்த்துருக்கான் இது வரைக்கும்? 10. இன்னும் புதுசாக பார்த்தது 2, புதுசாக பார்த்தது இப்போ 3. கொஞ்ச காலம் ஆச்சு. ஊரில் எல்லாரும் என்ன சொன்னாங்க? கல்யாணம் ஆச்சு, புள்ள பிறக்கலை. நம்ம ஊரில் அப்படித்தானே சொல்லுவான். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்துட்டா சும்மா தான் இருக்கியா, ஏன் சுமந்துக்கிட்டு தான் இருக்கணும்? அதென்ன நிம்மதியாக இருக்குது? அதென்ன நிம்மதியாக இருக்குது? அந்த பொண்ணு கேட்பாங்கள்ல. நமக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று காட்டுவதற்காக இறைவனும் இறைவியும் நாடகம் நடத்துகிறார்கள். நாடகம் தொடர்கிறது. இல்லைன்னா அவங்க இங்கே வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நமக்கு காட்டுவது இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லி காட்டி இல்லை, இருந்து காட்டி. கொஞ்ச நாள் ஆச்சு, குழந்தை பிறக்கலைன்னாங்க. சிவபெருமான் அப்படி நினைச்சார். முருகா, குழந்தையாவா? குழந்தை. அம்பாளுக்கு வயிற்றுல குழந்தையா? முடியாது. அவ யாரையும் வயிற்றுல தாங்க மாட்டான், மனசுல தான் தாங்குவா. இப்போ என்ன பண்ணுறது? சிவபெருமான் பார்த்தாரா, அம்பாள் ஏதோ வயிற்றுல குழந்தை மாதிரி நடித்தாள். குழந்தையெல்லாம் கிடையாது, இது ட்ராமா. 1 மாதம் 2 மாதம் அப்படி தளதளன்னு நடந்து எல்லா விளையாட்டும் விளையாடி சுந்தரவல்லி தன்பால் தோன்றுமாறு இறைவன் உள்ளம் செய்தான், நினைச்சான். அன்னையும் நடித்தாள். குழந்தை பிறக்கிற போது, குழந்தை வயிற்றில் இருக்கிற போது ஒரு பொண்ணுக்கு என்னென்ன உடம்பு மாற்றங்கள் வருமோ எல்லா மாற்றங்களும் தடாதகை பிராட்டிக்கு வந்தன. சோமவாரம் திருவாதிரை. என்ன நட்சத்திரம்? திருவாதிரை. இந்த பாருங்க, நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரத்துக்குத்தான் திரு. ஒன்று திரு ஆதிரை, இன்னும் ஒன்று திரு ஓணம். பெருமாள் பிறந்தது ஓணம். ஓணத்தான் உலகாளும் என்பார்களே பெரியாழ்வார். இன்னும் ஒன்று திரு ஆதிரை, சிவபெருமான் பிறந்ததா? அவருக்கு பிறப்பே கிடையாதுங்க. எந்த பள்ளிக்கூடத்திலையும் சிவபெருமானை சேர்க்க முடியாது. டேட் ஆஃப் பர்த்தும்பா, இவர் இல்லைம்பாரு.
ஆமாம், யாருக்கு என்ன இல்லை, பிறந்தாத்தானையா, பிறவா யாக்கை பெரியோன் இளங்கோவடிகள் சொல்றார். அது மாதிரி திருவாதிரை சிவபெருமான் சிவப்பு, திருவாதிர நட்சத்திரம் நட்சத்திரங்களில் பெரியதும் சிவந்ததும் ஆகும். அதனால இது சிவனுக்கு உரியது என்றார்கள். சிவனுக்கு உரியது. நட்சத்திரத்தை உண்டாக்கினவனே இவன் தானே, அப்புறம் இவன் எப்படி அதில் பிறக்க முடியும்? முத்தொள்ளாயிரம்னு ஒரு நூல் அது அப்படி சொல்லுது. மன்னிய நாள் மீன் மதி கனலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வனை இன்னமும் ஆதிரையான் ஆதிரையான் என்றென்று அயருமால் ஊர்திரை நீர் வேலி உலகு. இன்னும் ஆதிரையான்னு சொல்லுதே, இவன் என்ன ஆதிரையடையா பிறந்தான் அப்படின்னு அது கேட்குது. இப்போ திருவாதிரை நட்சத்திரம் திங்கக்கிழமை, குழந்தை ஆண் குழந்தை, அம்பாள் நடிக்கிறாள். திடீர்னு குழந்தை பக்கத்தில் வந்துடுச்சு, வயிறு சுருங்கிருச்சு. எல்லாம் ட்ராமா. இந்த மேடையில் நாடகம் நடிக்கிற பொழுது ஒரு பொண்ணு கர்ப்பிணி பெண்ணாக வரும், உள்ளே போனால் துணியை எடுத்து வெளியில் போட்டுரும். பார்த்தீங்களா? எல்லாம் நடிப்பு முடிஞ்சு. திருவாதிரைக்கு என்ன சிறப்பு? சம்பந்தர் பிறந்தது திருவாதிரை, ஆதிசங்கரர் பிறந்தது திருவாதிரை, ராமானுஜர் பிறந்தது திருவாதிரை. உடையவர் அதே திருவாதிரை. காலை கதிர் போல் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு என்ன பேரு வைக்கிறது? உக்கிரகுமார பாண்டியன். உக்கிரகுமார பாண்டியன் முருகப்பெருமான். இப்போ இந்த குழந்தை பிறந்தது. 4வது மாதம் கோயிலில் கொண்டு கும்பிட வச்சாங்கண்ணா. எந்தெந்த மாத்தையில் குழந்தைக்கு என்னென்ன செய்யணும்னு திருவாலவாய் நம்ம திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதியார் சொல்கிறார். 4வது மாதத்தில் கோயிலில் கொண்டு கும்பிட போட்டாங்களாம். 6வது மாத்தையில் சோறு ஊட்டுனாங்களாம். இன்னைக்கு 3வது மாத்தையிலேயே சோத்தை உள்ளே ஊட்டிடுறாங்க. 6வது மாத்தையில் சோறு ஊட்டணும். 13வது மாதம் முடியிறக்கணுமா. 5 வருஷத்தில் பூநூல் போடணுமா. 8 வருஷத்தில் எல்லா கலைகளும் கற்றுக் கொடுக்கணுமா. வியாழ பகவான் இவனுக்கு ஆசிரியர். சிவபெருமான் பாசுபதம் தந்தார். உக்கிரகுமார பாண்டியன் மிக சிறப்பாக வயதுக்கு வந்தான். சாமுத்திரிகா லட்சணப்படி மிக சிறப்பாக இருக்கிறான். முருகனில் பிறந்திருக்கிறான். உலகத்தில் முருகன்னா என்ன அர்த்தம்? அழகு. ஆமாம், ஒன்று கேட்குறேன், முருகனுடைய நாமங்களில் சிறப்பான திருநாமம் எது? ஆயிரக்கணக்கான பேர் அவருக்கு. முருகன் அதான் சிறப்பு. அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக. நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பெரும்பெயர் முருக. உக்கிரகுமார பாண்டியன் வளர்ந்தான். இது 11வது படலம், திரு அவதார படலம். யாரு? உக்கிரகுமார பாண்டியன் பிறந்தது 12, படலம் 12. அப்பா இந்த பிள்ளையை கூப்பிட்டார் சிவபெருமான். 3 கொடுத்தார்: வேல், வளை, செண்டு. வளைன்னா வளைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆயுதம், செண்டுன்னா பூச்செண்டு மாதிரி. 3 ஆயுதம் கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னு கேட்குறான். பயன்படும். இந்த 3ம் பாண்டிய நாட்டினுடைய பகைவர்களை வெல்வதற்கு உனக்கு பயன்படும். சிவபெருமான் வந்து முருகனுக்கு வேல் கொடுத்தாருல்ல. ஏம்மா, முருகனுக்கு வேல் சிவபெருமான் கொடுத்தாரா, அம்பாள் கொடுத்தாளா? கந்தபுராணம். மதலை கை கொடுத்தான். 11 ருத்ரமூர்த்திகளை 11 ஆயுதமாக்கி ஞானத்தை வேலாக்கி முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் கொடுத்தான். கந்தபுராணம் படிங்க. அப்போ என்ன சார், தாயார்கிட்ட வேல் வாங்கினதா? நாங்கள் எத்தனையோ வருஷமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தாயார் இடந்தனிலே சக்தி வடி வேல் வாங்கி. ஒன்றும் இல்லை,
வேல் கொடுத்தது சிவபெருமான், வேலுக்கு ஆற்றல் கொடுத்தது அம்பிகை. சிவபெருமான் பொருளை கொடுப்பார், அதுக்கு பவர் அவதானே, சக்தி அவதானே. இவர் சிவனேன்னு தான் இருப்பார். மோட்டார் கொடுத்தவர் அவர், பெட்ரோல் போட்டவ இவர், இல்லைன்னா போகாது. அதனால தான் அந்த சக்தி கொடுத்ததுன்னு சொல்கிறோம். அது மாதிரி இப்போ வேல் வளை செண்டு 3 இது கொடுத்தார். கொஞ்ச காலம் ஆச்சு. உக்கிரகுமார பாண்டியனுக்கு வயசு வந்துடுச்சு. வயசு வந்தால் என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணணும். எந்த பொண்ணு தேவையில்லை. வடநாட்டில் மணவூர்னு ஒரு ஊர், மணவூரில் சூரிய வம்சம். ஆமாம், மீனாட்சி எந்த வம்சம்? சந்திர வம்சம். இப்போ புதுசாக பொண்ணு பார்க்கறது எந்த வம்சம்? சூரிய வம்சம். மகாபாரதம் பூரா சந்திர வம்சம். ராமாயணா சூரிய வம்சம், ரகுவம்சம் 2. இப்போ சூரிய வம்சத்தில் சோமசேகரன் ஒரு ராஜா, அவன் பொண்ணு. இந்த பொண்ணுக்கு பேர் தெரியுமா? நம்ம திருநெல்வேலி அம்பாள் பேரு காந்திமதி. காந்திமதி. காந்தின சூரியன், மதின சந்திரன், 2 காந்திமதி. சிவபெருமான் அவன் கனவுல போய் நிற்கிறார். உன் பொண்ணை மதுரையில் சோமசுந்தர பாண்டியருடைய மகனுக்கு கொடு. இவர் தான் அவர். அங்கே போய் காட்சி கொடுக்கிறார். அன்னம் இறைகொள் பயல் மதுரை சிவன் யாம். மதுரையிலே உள்ள அன்னங்கள் தெரியக்கூடிய மதுரையிலே உள்ள சிவபெருமான் நான். அது என்னமோ தெரியல, சிவபெருமான் தன்னை அடையாளப்படுத்துகிற பொழுது மதுரையை அடையாளப்படுத்துவார், அன்னத்தை அடையாளப்படுத்துவார். தெரியுதா தெரியலையா? திருமுறை எத்தனை? 12. 11ஆம் திருமுறையில் பாட்டு என்ன? 11ஆம் திருமுறை முதல் பாட்டு சிவபெருமான் பாடினது. மதிமதி புரிசை மாடக்கூடல், சிவபெருமான் எழுதின பாட்டு. அதில் சிவபெருமான் தனக்கு அட்ரஸ் கொடுக்கிறார். அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். மதுரையிலே பெர்மனண்டாக இருக்கிற சிவபெருமான், மன்னியன்னா நிலை பெற்ற. மற்ற ஊரில் எல்லாம் அப்போ டெம்பரரியாக இருக்காரு போல இருக்கு. மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். அதே மாதிரி இப்பவும் சொல்றார், அரசனே நீ பொன்னை அணைய உன் மகளை மதுராபுரியில் கொண்டு போய் மன்னர் மகுடம் மணி இடர இருக்கக்கூடிய தென்னர் பெருமான் சுந்தர பாண்டியன் பிள்ளைக்கு கொடு. சிவபெருமான் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? சோமசேகரனுக்கு சந்தோஷம். அங்கிருந்து புறப்பட்டான், பொண்ணையும் கூட்டிக்கிட்டான். வடநாட்டில் இருந்து அதுக்கு நிறைய சீர் வரிசை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு வர்றானா. இங்கே சிவபெருமான் இங்கே என்ன பண்ணார்? மதுரையில் மந்திரியை கூப்பிட்டார். மந்திரி, அந்த நாட்டுக்கு போ, சோமசேகரன்ட்டு சொல்லு, நீ தூது போ. இவன் போகிறதுக்கும் அவன் வர்றதுக்கும் 2 நடுவில் சந்திக்க அங்கே இருந்து எல்லோரையும் அழைத்து கொண்டு இங்கே வந்து விட்டார்கள். மதுரையில் 2வது கல்யாணம் நடக்க போகுது. நகரத்தை எல்லாம் அலங்கரித்தார்கள். மீனாட்சி கல்யாணம் நடந்த பொழுது எவ்வளவு அலங்காரம் இருந்ததோ அதே மாதிரி இப்பவும் அலங்காரம். வியாழ பகவான் வந்து அமர்ந்து இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு கல்யாணம் நடந்தது. எந்த பொண்ணுக்கு? பொண்ணு பேர் என்ன? காந்திமதி. பையன் பேர் என்ன? உக்கிரகுமார பாண்டியன், முருகன். கல்யாணம் ஆச்சா? ஆமாம் சார். பொண்ணுக்கு அந்த ராஜா என்ன சீர் கொடுத்தான்? இதெல்லாமா சார் பாடுவாங்க? பாடியிருக்கார். இந்த பாருங்க, நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன். வைரமணி பதித்த ஊஞ்சல் 5. அடி அம்மா, ஊஞ்சல் எல்லாம் வைரம். மேலே கீழே உட்கார இடம் தங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதுவும் வைரமாக இருந்தால் கஷ்டம். வைர மணி பதித்த ஊஞ்சல் 5, அன்ன தூவி படுக்கை 10. ஒரு படுக்கையில் தானே படுக்க முடியும். அன்ன தூவி படுக்கை 10, இந்திர மணி விளக்கு 8, பெரிய தங்க பாத்திரம் 100. எங்க போச்சோ. 7 காளாஞ்சி, மன்னிக்கணும் களஞ்சி. களஞ்சினா ஒரு பொன்னுக்கு பேரு களஞ்சி. பொற்கவரி, கவரி வீசுவாங்கள்ல, தங்க கவரி 8, தங்க பேடை 1000, பட்டு உள்ள பேடை 300, சேடி பெண்கள் 705. முடுகும் தீனி போடணும். 7 பெண்கள், 705 பெண்கள், 3 ஊர்கள். யாருக்கு? காந்திமதிக்கு சீதனம். 2 பேரும் அப்பா அம்மாவை கும்பிட்டாங்க. கோயிலுக்குள்ள போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை கும்பிட்டாங்க. சிவபெருமான் பார்க்கிறார், அப்பனேன் தேவேந்திரனும் வருணனும் மதுரைக்கு பகைவர்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் பொறாமையினால் தீங்கு செய்வார்கள். தேவேந்திரன் வந்தா இந்த வளை அதை எடுத்து அவன் மீது வீசு, கடலில் இந்த வேலை விடு, மேருமலையோடு சண்டை வந்தால் பூச்செண்டால் அடி. 3 என்னென்ன? வடை, வேல், செண்டு. பாடம் கேட்குறாப்புல கேட்கணும். புரியுதா? இந்த சொற்பொழிவு நடக்கிற பொழுது அந்த இடத்துக்கு மகாலட்சுமிக்கு அக்காவும் வருவாங்களாம். அக்கா யாரு? மூதேவி. இவ ஸ்ரீதேவி. இவ சின்னம்மா, அவ பெரியம்மா. 2 பேரும் வருவாங்களாம். இந்த வாசப்படியிலேருந்து உள்ள வருவாங்களாம். உள்ள யாரெல்லாம் உட்கார்ந்து நல்லா கேட்குறாங்களோ அவங்க தோளில் மகாலட்சுமி உட்கார்ந்துக்குவலாம். இந்த சுகமாக தூங்குறாங்க பாருங்க, அப்படி அவங்க தோளில் அக்கா மூதேவி உட்கார்ந்துக்குவலாம். வீட்டுக்கு போகிற போது அவங்க தோளில் இருந்தவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம். புரியுதா புரியலையா? யாரு? லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார், முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அலர்ட் ஆயிட்டாங்க. சரிதான், மகாலட்சுமி தான் நம்ம வீட்டுக்கு வரணும். மகனுக்கு மணிமுடி சூட்டினார் சிவபெருமான். அமைச்சர்களுக்கு அறிவுரை கூறினார். சோமசுந்தர கடவுளும் மீனாட்சி அம்மையாரும் 66,000 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார்கள். மதுரையில் மீனாட்சியும் சொக்கநாதரும் 66,000 ஆண்டுகள் அரசாட்சி. பிள்ளையிட்ட பட்டாபிஷேகம் பண்ணினார், கொடுத்தார், கோயிலுக்குள்ளே போய் கலந்து விட்டார். இப்போ எத்தனை ராஜா ஆச்சு? குலசேகர பாண்டியன் நம்பர் 1. அவன் பிள்ளை மலையத்துவச பாண்டியன். அவனுக்கு பிறந்த பொண்ணு, அவன் வளர்த்த பொண்ணு தடாதகை பிராட்டி. அவளுடைய வீட்டுக்காரர் சோமசுந்தர பாண்டிய மகாராஜா. அவரு பிள்ளை உக்கிரகுமார பாண்டிய மகாராஜா. இப்போ உக்கிரகுமார பாண்டிய மகாராஜாவினுடைய ஆட்சி. உக்கிரகுமார பாண்டியன் 96 அஸ்வமேத யாகம் பண்ணினான். அஸ்வமேத யாகம் 100 பண்ணிட்டா இந்திர பதவி. யாராவது 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா அந்த ஆளு இந்திரன் ஆயிடுவான். இப்ப இருக்கிற இந்திரன் மாஜி ஆயிடுவேன். புரியுதா? அப்படி இப்ப இருக்க இந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டுது. இவன் 96 யாகம் பண்ணிட்டானே, இன்னும் 4 யாகம் பண்ணுனா போச்சே. காசியில ஒரு காட்டுக்கு பேரு தசா அஸ்வமேத காட். 10 அஸ்வமேத யாகம் செய்யப்பட்ட இடம் இது. 96 யாகம் பண்ணிட்டான். தேவேந்திரனுக்கு பொறாமை வந்துருச்சு. மதுரையை அழி. மதுரை இருந்தாத்தானே யாகம் பண்ணுவான். தேவேந்திரனுக்கு ஃப்ரெண்டு வருண பகவான். வருண பகவான் தெரியுமா? பெய்தும் கெடுப்பார், பெய்யாமலும் கெடுப்பார்.
பெய்யக்கூடாத காலத்தில் பெய்வார், கூடாத அளவு பெய்வார். மழை ஒழுங்கா பெய்யுமா? நம்ம ஒழுங்கா இருந்தாத்தான் மழை ஒழுங்கா இருக்கும். மாதமும் மாறி மழை பெய்தது அந்த காலம், மாதங்கள் மாறி மழை பெய்யாமல் போவது இந்த காலம். என்ன வேணாலும் பண்ணுவார். வர்ண பகவானை கூப்பிட்டான். மதுரை அடி கடல் பொங்கி வந்தது. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நமக்கு என்னைக்கு இருந்தாலும் சுனாமி தான். பூமி கடலுக்குள்ள போயிடும், கடல் பொங்கி வந்து அணைச்சுப்படும். ஆமா, கடல் என்னாகும் ஊழி காலத்துல? கடல் தண்ணிய உள்ளே இருக்கிற வடவாமுகாக்கினி உறிஞ்சிப்படும். அக்னிய காத்து அணைச்சுப்படும். காத்து ஆகாசத்தில சேர்ந்துடும். ஆகாசம்தான் மிஞ்சும். சிதம்பரம் தான் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி அர்த்தஜாம தரிசனம் 10:30 மணிக்கு சிதம்பரம். கடைசி மறுநாள் அடுத்த ஊழி காலம் முடிஞ்சு புது ஊழி தொடங்குற பொழுது மேலே என்ன இருக்கு? ஆகாசம். ஆகாசத்திலிருந்து காற்று வரும், காற்றிலிருந்து அக்னி வரும், அக்னியிலிருந்து தண்ணி வரும், தண்ணியிலிருந்து மண்ணு வரும், மண்ணிலிருந்து மனுஷன் வருவான். மண்ணும் மனுஷனும் தான் ஃப்ரெண்டு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கும் ஆசை. யார் ஜெயிப்பா? மண்ணு தான் ஜெயிக்குது, மனுஷன் தோத்து போறான். இப்போ கடல் வந்துருச்சு, பொங்கி வருது. திங்களை விடுங்கக்கூடிய ராகு மாதிரி வருகிறது. இவன் உக்கிரகுமார பாண்டியன் நல்ல தூங்குறானா? கனவிலே எம்பெருமான் சித்தராக காட்சி கொடுத்தார். சித்தர்னா யாரு? நான் சித்தர்களை பார்த்துருக்கேன், சிலரோட பேசியிருக்கேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், பின்னாலையும் சொல்லுவேன். எல்லாம் வல்ல சித்தரான படலம்னு ஒன்று வரப்போகுது. சிவபெருமான் சித்தராக காட்சி கொடுத்தார். பக்தர்கள் தன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. சித்தர்கள் கூட இருக்கிற அத்தனை பேரையும் அடைத்து கொண்டு உள்ளே போவாங்க. 4 பேர் போய் 3 பேரை கலட்டி விட்டு ஒரு ஆள் உள்ளே போனால் அவன் பக்தன். 4 பேரையும் கஷ்டப்பட்டு கூட்டிக்கிட்டு போய் பெருமான் சந்நிதியில் விட்டா அவனுக்கு பேர் சித்தன். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர். திருமூலர் திருமந்திரம். இங்கே சிவலோகத்தை பார்த்தவர்கள் சித்தர்கள். எல்லாம் சிவ வடிவம். இவங்களை காப்பாற்றணும். சித்தர் ஒன்னே ஒன்று. அண்மை காலம் இப்போ ஒன்று சொல்கிறேன். பழனிக்கு பக்கத்தில் கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர். போயிருக்கீங்களா? பழனி தெரியுமில்ல? தெரியும். பழனிக்கு முன்னால் கணக்கம்பட்டி. கணக்கம்பட்டியில் ஒரு சித்தர், பச்சை வேஷ்டி பச்சை துண்டு, ஒரு பாட்டுக்கு வருவார். நான் அவரை பார்த்துருக்கிறேன். ஒரு செய்தியை மட்டும் இப்போ சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை. நேர கணக்கம்பட்டிக்கு போயிட்டார். சித்தரன் இவரை பார்த்து, போடா, இதான் மரியாதை, போடா. என்னடா அது இப்படி திட்டுறாரு? கிட்ட போக முடியுமா? போனால் கல் விட்டு அடிப்பார். வேண்டாம் வேண்டாம், போயிட்டார். 3 மாதம் ஆச்சு. திரும்ப ஒரு தரம் வந்தார். உன்னை அன்னைக்கே போடான்னு சொன்னல, போடா. இப்போவும் விரட்டி விட்டார். நல்ல பரம பக்தர், ஓடி போயிட்டார். இன்னும் 4 மாதம் ஆச்சு. திரும்ப வந்தார். உன்னை அன்னைக்கு சொன்னனே, ஏன் போகலை? சாமி, உங்களை விட்டா எனக்கு கதி இல்லை. உன்பற்றொழிய உருவற்றுமில்லை உடையவனே. பட்டினத்தார். உனக்கு என்ன வேணும்? குழந்தை வேணும். அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டு வா. ஒரு பாலுங்கிணறு அங்கே இருக்கு, கணக்கம்பட்டியில் தோட்டம். இன்னைக்கு பெரிய பூஜையெல்லாம் நடக்குது. பாலுங்கிணத்துல போய் குளிச்சுட்டு வந்தார். என்ன கேட்ட? குழந்தை. காக்கா பறந்துருச்சு.
ஆடு குட்டி போட்டுருச்சு, போடா. உங்களுக்கு என்னமாவது புரிஞ்சுதா? 8:45 வரைக்கும் ஒழுங்காத்தானே பேசினாரு. ஆடு குட்டி போட்டுருச்சு, காக்கா பறந்துருச்சு, போடா. சாமி என்னமோ சொல்றாரு. சித்தம்போக்கு சிவம்போக்கு ஒன்றும் புரியல. அழுதுட்டு வந்துட்டாரு. சரியா 10வது மாசம் அழகான பெண் குழந்தை பிறந்துருச்சு. அன்னைக்கு சனி பெயர்ச்சி. சனி பகவானுக்கு வாகனம் எது? காக்கா. காக்கா பறந்துருச்சு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு காக்கா பறந்துருச்சு. உன் பெண்டாட்டி ஆடு குட்டி போட்டுருச்சு. அட, இப்பத்தான் புரியுது, இதுவரைக்கும் புரியல. கணக்கம்பட் நான் பேசியிருக்கேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது, இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். சித்தர்களை பற்றி சொல்கிற பொழுது கனவிலே சிவபெருமான் சித்தராய் காட்சி கொடுத்தார். எல்லாம் வல்ல சித்தர். உக்கிரகுமார பாண்டியன் அப்படியே முழிச்சு பார்க்கறான். ஒரு சித்தர் என்ன சொல்றார் தெரியுமா? கடல் வரப்போகிறது, வேலை எரி. அன்னைக்கு 3 கொடுத்தாரே, வேல் வளை செண்டு 3 கொடுத்தார்ல, வேலை எடுத்துக்கோ. வேலை எடுத்தார். கடல் பொங்கி வருது எல்லா பக்கத்திலையும். அங்கிருந்து அஞ்செழுத்தை ஓதினார். அது முக்கியம். எது கிடைச்சாலும் அஞ்செழுத்து மந்திரம் சொல்லித்தான் வாங்கிக்கணும். பல்லக்கில் திருஞான சம்பந்தர் ஏறுற பொழுது அஞ்செழுத்தை சொல்லித்தான் ஏறுவார். அமர்நீதி நாயனார் கடைசியில தராசு தட்டில் ஏறுற பொழுது அஞ்செழுத்தை சொல்லித்தான் ஏறுவார். அஞ்செழுத்துக்கு மிஞ்சின மந்திரம் கிடையாது. அஞ்செழுத்தை சொன்னார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வேலாயுதத்தை விட்டார். பொங்கி வந்த கடல் அப்படியே உள்ள போயிட்டு வேலின் மேல், வேலையின் மேல், கடலுக்கு வேலைன்னு பேர், வேலையின் மேல் வேலை விட்ட வேலனாகிறார் உக்கிரகுமார பாண்டிய ராஜா. சிவபெருமான் அம்பாளோடு காட்சி கொடுத்தார், வணங்கினார். இது கடல் சுவர வேல் விட்ட படலம். எத்தனை ஆச்சு? 13. இது 13வது. நமக்கு இன்னைக்கு பார்த்ததுல 8, 5, 5வது. இன்னும் 3 அதுக்கு அடுத்தது கடல் சுவர வேல் விட்ட படலம். அதுக்கு அடுத்தது ஒரு பஞ்சம் வந்தது. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு எல்லா இடத்திலையும் பஞ்சம். தேவர்கள் எல்லாம் தங்களுக்குரிய பூஜை நடக்காமல் கஷ்டப்பட்டார்கள். எல்லாம் மூவேந்தரும் அகஸ்தியர்கிட்ட போய் கேட்டாங்க. அகஸ்தியர் இங்கே புதிய மலைக்கு வந்து அகஸ்தியர் என்ன சொன்னார்? மழை பெய்யாது, கிரகங்கள் சரியில்லை, தேவேந்திரனிடம் கேளுங்கள், மலைக்கு ராஜா வந்தான். இவங்க இந்திரலோகத்துக்கு எப்படி போறது? மதுரையிலே சோமவார விரதம் இருந்தால் இந்திரலோகத்துக்கு போகலாம். என்ன விரதம்? சோமவாரம்னா எந்த நாள்? திங்கட்கிழமை. சுக்கிரவாரம் வேற. சோமவார விரதம் இருந்தா சிவலோகத்துக்கு போகலாம். சுக்கிரவார விரதம் இருந்தா புத்திர பாக்கியம் பெருகும். குழந்தை இல்லாதவங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பாங்க. சிவன் அருள் வேணும்னு கேட்கிறவங்க சோமவாரம் விரதம் இருப்பாங்க. காசியில திங்கட்கிழமை அன்னைக்கு கடுங்கூட்டமா இருக்கும். சோமவாரத்தன்னைக்கு போக முடியாது. இப்போ தேவலோகத்துக்கு போகணும், சோமவார விரதம் இருக்கணும். சோமவார விரதம் எப்படி இருக்கிறது? ஒரு சின்ன பாட்டு அது சொல்றேன். உத்தம வானோர் தம்முள் உத்தமன் ஆகும் ஈசன். தேவர்களில் உத்தமன் சிவபெருமான். சரி, உத்தம சக்தி மாருள் உத்தமி ருத்ராணி. சக்திகளுக்குள் உத்தமி ருத்ராணி. யார் ருத்ராணி? அம்பாள்.
உங்க ஊருக்கு என்ன பேரு? அம்பாள் சமுத்திரம். அவதான் உத்தமி. அம்பாளுக்கு என்ன பேரு? உத்தமி. எங்கேயாவது பாட்டுல அம்பாளை உத்தமின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிக்கணுமோ? கைத்தல நிறைகனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுக நடிபேணி கட்டிடுமடி எவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதே. திருப்புகழ் பாட்டுங்க. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தள வயிரனை அட உத்தமி புதல்வனை வந்துருச்சே. மத்தள வயிர் படிச்சிருப்பான், இந்த உள்ளுக கிடக்கம் வராது. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனேன். திருப்புகள்ல இன்னொரு பாட்டுல உத்தமின்னு வருதே. இந்த மூளைக்கு இப்படி வேலை கொடுத்தா 90 வயசு வரைக்கும் நினப்பு நல்லா இருக்கும். சில பேர் சொல்றான்ல 60 வயசு ஆயிடுச்சு எல்லாம் மறந்து போகுது. யார் யார்கிட்ட பணம் கொடுத்தேன்னு அது ஞாபகம் இருக்கு, யார் யார்கிட்ட வாங்கினேன்னு மறந்து போச்சு. என்னங்க? இன்னொரு பாட்டு தெரியுமா? அபகார நிந்தை பட்டுழலாதேன் அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாதே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ இவமா முகந்தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா. இமவான் மடந்தை உத்தமி பாலா. அம்பாளுக்கு என்ன பேரு? உத்தமி. உமான்னு கூப்பிடுறமில்ல, உமையாள்னு சொல்றமில்ல, அம்பாளுடைய பேர்ல சிறப்பான பேர் உமா. ஏன்? எதனால? கைலாஷ் யாத்திரை போறோமில்ல, மானசரோவரில் குளிக்கிறோமில்ல, சுத்திரமில்ல, பூஜைக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். மானசரோவர் தீர்த்தத்தினால நம்ம சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அங்கே உள்ள பூக்களை எடுத்து போடுறோம். நம்ம கொண்டு போன மகாவில்வத்தினால அர்ச்சனை பண்ணுறோம். எல்லாம் பண்ணணும். நிமிந்து பார்க்குறோம், ஒரு 10-15 பறவை உமா 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 உமான்னு கத்துது. காக்கா காக்கான்னு கத்தும், கிளி கீக்கின்னு கத்தும். அங்கே இமயமலையில் உள்ள பறவைகள் உமா 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 அப்படி கத்துது. அவள் உத்தமி தானே. உத்தமிக்கும் ஊனா, உமாவுக்கும் ஊனா. ஊனா போட்டா தமிழில் காப்பாற்றுவதுன்னு அர்த்தம். ஆனா போட்டா படைப்பது, ஊனா போட்டா காப்பாற்றுவது, மானா போட்டா ஒடுக்குவது. 3 சேர்ந்தா ஓம். ஓம் ஆ ஊமா. ஆக்கல் காத்தல் அடித்தல், ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய், அதுதான் ஊ. உத்தமி உருத்திராணி உத்தம விரதம் தம்முள் உத்தமம் திங்கள் நோன்பு. விரதங்களில் சிறப்பானது சோமவார விரதம். சரி, சோமவார விரதம் எங்கே இருக்கணும்? காசியில் இருந்தா புண்ணியம். மதுரை காசிக்கு எங்கே போ? அது அந்த காலம். இப்போ காசிக்கு நினைச்சா போயிட்டு வந்துடலாம். மதுரையில் காலையில் 9:30 மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறினா ராத்திரி 8 மணிக்கு காசியில் விஸ்வநாதர் சந்நிதியில் போய் நிற்கலாம். இன்னைக்கு முடியும், அப்போ கிடையாது. 6 வண்டி கட்டு வாங்கலாம், கூட்டு வண்டி. சாமான் சட்டெல்லாம் போட்டு காசிக்கு போவாங்களாம். 6 மாதத்துக்கு அப்புறம் மாடு மட்டும் திரும்பி வருமா. காசி யாத்திரை போகிற போது வாய்க்கரிசி வாங்கிக்கிட்டு போவாங்களாம். அந்த காலம். காசியா? காசியில் இருக்க முடியுமா? எல்லோரும் சொன்னார்கள், சிவபெருமான் அருள் கிடைக்கிறது. காசியில் விரதம் இருப்பது சிறப்பு, மதுரையில் விரதம் இருப்பது அது மாதிரி கோடி பங்கு சிறப்பு. அப்பாடா சாமி. திருவாலவாய்க்கு அவ்வளவு பெருமை. காசி பழனிக்கு பொரியல்ல. பழனியில் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரிய ஞானி. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சாகுற போது காசிக்கு போகணும்னு நினைச்சார். காசியில் சாகணும்.
பழனி ஆண்டவன்கிட்ட சொல்லிக்கிட்டு கிளம்புறேன். மலை ஏறினார். பழனி ஆண்டவனை கும்பிட்டார். சாமி காசிக்கு போகிறேன். பின்னால் ஓதுவார், திருப்புகள் பாடுறார். திருப்புகளை கேட்டார். காசியின் மீறிய பழனாபுரி. என்னது? காசியின் மீறிய பழனாபுரி. காசியை விட சிறப்பான பழனி. அப்போ நான் எதுக்கு காசிக்கு போகணும்? பழனியிலே தங்கிட்டார். அது மாதிரி மதுரையிலே இந்த விரதம், எப்படி விரதம்ங்கிறத ரொம்ப சீக்கிரமாக சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி சாப்பிடப்படாது. திங்கக்கிழமை முழுக்க உபவாசம் இருக்கணும். காலையில் எந்திரிச்சு முழுக்க சிவபெருமானை நினைக்கணும். அவருக்கு அபிஷேகம், அலங்காரம், வெண்பட்டு, சந்தனம் எல்லாம் சாத்தி வழிபாடு பண்ணி அவருக்கு பலகார நெய்வேத்தியம். நமக்கு இல்லை, அவருக்கு பானகம், அவருக்கு நிவேதனம் எல்லாம் பண்ணி 3 அன்னைக்கு திங்கக்கிழமை முழுக்க எந்த சாப்பாடும் இல்லாமல் நினப்பு முழுக்க சிவபெருமான்கிட்ட இருக்கணும். நம்ம கூட சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம், டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப பேர் அதான் பண்ணுறேன். சிவராத்திரி அன்னைக்கு 3 சினிமா படம் பார்த்தேங்கிறேன். இதுக்கு நல்லா தூங்கி இருக்கலாமே, என்ன கெட்டு போச்சு. இப்படி செய்தால் வேதம் படித்தவர்கள் சிவபெருமானை தானே தொட்டு பூசிக்கலாம். மற்றவர்கள் அதற்குரிய ஆச்சாரியார்கள் மூலம் பூசிக்க வேண்டும். உச்சி பொழுதில் சாப்பிடலாம். சில பேர் உடம்பு சரியில்லாவிட்டால் இரவில் சாப்பிடலாம். 2 இல்லைன்னா ரொம்ப சிறப்பு. 4 ஜாமமும் பூசை செய்தால் இது சோமவார விரதம். சோமவார விரதம் இருந்தார்கள் சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரும் இந்திரலோகம் போயிட்டாங்க. இந்த இந்திரன் என்ன பண்ணா, அந்த பக்கம் 2 நாக்காளி போட்டேன், இந்த பக்கம் 1 நாக்காளி போட்டேன். இந்திரன் இப்படி உட்கார்ந்துக்கிட்டேன். 3 பேரும் வந்தாங்க. சோழனும் சேரனும் அங்க உட்கார்ந்துட்டாங்க. இது ராஜாவுக்கு பக்கத்துல போட்டிருக்க நாக்காளி. உட்காரலாமா வேண்டாமா? தேவேந்திரன் தான் தேவராஜா. பாண்டியன் பார்த்தேன், உக்கிரகுமார பாண்டியன், மறக்காதீங்க, முருகப்பெருமான். அப்படியே போய் தேவேந்திரன் பக்கத்தில் உட்கார்ந்துட்டேன். சம ஆசனத்தில் உட்காரக்கூடாது. ஒரு ராஜா உட்கார்ந்து இருந்தாராம். வேம்பத்தூர் பிச்சு வையர்னு ஒரு புலவர், அவர் அங்கிருந்து வந்தாராம். உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. ராஜா பக்கத்துல இடம் இருந்துச்சு, அங்க வந்து உட்கார்ந்துட்டாரா. ஐயோ, ராஜா பக்கத்துல வேம்பத்தூர் பிச்சு வையர் உட்கார்ந்துட்டாரு, சிரச்சேதம் பண்ணிடுவாங்க. ராஜா அப்படி பார்த்தாராம். பிச்சு வையர் சொன்னாராம், அரசுக்கு பக்கத்துல வேம்பு இருப்பது பழக்கம்தானே என்றாராம். புரியுதா புரியலையா? அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் பக்கத்துல வச்சு கும்பிடுறீங்களா இல்லையா? இவர் சிரிச்சுக்கிட்டாராம். நீ பக்கத்துல உட்கார்ந்ததுனால ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. இப்ப தேவேந்திரன் பக்கத்துல யாரு உட்கார்ந்தா? பாண்டிய ராஜா, உக்கிரகுமார பாண்டியன். அவங்க 2 பேரும் அங்க. தேவேந்திரனுக்கு ஆத்திரமா வருது. என்ன, இவன் தான் கடலை ஏவி விட்டவன், மறக்கப்படாது. சேர சோழரை பார்த்தான், என்ன வேணும்னு கேட்டான். மழை வேணும்னாங்க, பெய்யும், போயிட்டு வாங்க அனுப்பிச்சிட்டான். இவரை கண்டுக்கவே இல்லை. இவர் எதுவும் கேட்கவும் இல்லை. முடிஞ்சு திரும்பியாச்சு. ஊருக்கு வந்தா இவன் இந்த ராஜா தேவேந்திரன் என்ன பண்ணா, கண்ணை காமிச்சான். அங்க உள்ளவங்க முரட்டு மாலை, இரும்பு மாலை கழுத்துல போட்டு அந்த ஆள் உட்கார்ந்து போவான். நமக்கு சில ஊர்ல மாலை போடுவாங்க, கழுத்தை 3 நாளைக்கு தூக்க முடியாது. இது என்னத்துக்கு தண்டனையா? அது மாதிரி பெரிய இரும்பு மாலை. கவலைப்படல, போட்டுக்கிட்டு எந்திரிச்சாராம். நீ ஆரம் தாங்கு பாண்டியன். ஆரம்னா மலை அப்படின்னு பட்டம் கொடுத்தான், அனுப்பிச்சாச்சு. சேர நாட்டில் மலை, பாண்டிய நாட்டில் இல்லை, சோழ நாட்டில் மலை. மழை பெய்யுது, இங்கே மழை இல்லை. இவன் கேட்கடையில ஒரே பஞ்சம். சிவபெருமானை நோக்கி கும்பிட்டார்.
சிவபெருமான் சொன்னார், மேருமலைக்கு போ. மேரு எங்கே இருக்கு? இமயமலை தாண்டி இருக்கு. மேருமலைக்கு போ, அங்கே உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இவன் அங்கேருந்து புறப்பட்டு போனானா 4 மேகங்கள் அங்கே மேய்ந்து கொண்டிருந்தன. தேவேந்திரனுடைய மேகங்கள் அப்படியே 4 மேகத்தையும் சேர பிடிச்சு விட்டான் பாண்டியை. இது தெரிஞ்ச உடனே தேவேந்திரனுக்கு கோபம் வந்தது. புறப்பட்டான், மேகங்களை விடுவிக்க வேண்டும். சண்டைக்கு வந்தான், தூது விட்டான். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க அப்பா என்னமோ கொடுத்தாரே வளை, வளைய வீசினார். அது என்ன ஆச்சு? தேவேந்திரனுடைய முடியை கீழே தள்ளி விட்டது. கதை ஞாபகம் இருக்கா? நாள் ஒன்று சொன்னேன். ஒரு முனிவர் சாபம் கொடுத்தார், தேவேந்திரன் தடை போகட்டும்னு. இவன் காலில் விழுந்தான். என்ன சொன்னார்? சாபத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், மணிமகுடம் விடும். இப்போ அதே மாதிரி விழுந்தது. அவன் ஓடி வந்தான், மேகங்களை சிறகி விட்டால் மழையை கொடுக்கிறேன், உன் பேச்சை நம்ப முடியாது, யாரையாவது சாட்சிக்கு கொண்டா. பாகசாதனன்னு இந்திரன் நண்பன் ஒரு வேளாளன், நான் பொறுப்புன்னா. இந்திரனை நம்ப முடியாது, வேளாளன் சொல் தவற மாட்டான். என்னங்க, அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர். வேளாளன் என்பான் விருந்திருக்க ஒண்ணாதான். வேளாளன் சொன்ன வார்த்தையை மீற மாட்டான். மகாவிஷ்ணு 4 இடத்திலையும் அவதாரம் பண்ணாரா. அரசனா அவதாரம் பண்ணது ராமாவதாரம், ராஜாராமன். அந்தணர அவதாரம் பண்ணது பரசுராமன், பரசுராமன் அந்தணன். வணிகர அவதாரம் பண்ணது கிருஷ்ணன், வெண்ணெய் நெய்யி வியாபாரம். வேளாளனாக அவதாரம் பண்ணது நம்மாழ்வார். ஆழ்வார் திருநகரி, நம்மாழ்வார் வேளாளனாக அவதாரம் பண்ணது. 4லையும் பெருமாள் 4 அவதாரம் எடுத்தார். வேளாளன் ஒரு காலம் சொன்ன வார்த்தையை மீற மாட்டான். 4 மேகத்தையும் சிறை விட்டான். மழை பெய்தது. 1 வாராக பஞ்சம் தீர்ந்தது. ரொம்ப நாட்கள். இதோட இது 14வது திருவிளையாடல். 15வது திருவிளையாடல். இப்ப 15, நம்ம 16ல முடிக்கணும். உக்கிரகுமார பாண்டியன் சோமவார விரதம் ரொம்ப நாள் இருந்தான். காந்திமதி வயிற்றுல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. வீரபாண்டியன்னு பேர் வச்சான். அடுத்த ராஜா, மறந்துடாதீங்க. அந்த காலத்துல ராஜாவுக்கு புள்ள பிறந்தா அவன் தான் அடுத்த ராஜா. இந்த காலத்திலையும் கூட அப்படித்தான். உக்கிரபாண்டியன் பல ஆண்டுகள் சோமவார விரதம் இருந்தான். காந்திமதி மயிற்றில் வீரபாண்டியன் பிறந்தான். திரும்ப பஞ்சம், மழை இல்லை. அது என்னமோ தெரியல, பாண்டிய நாட்டில் பஞ்சம்தான் வரும். சோழ நாட்டில் காவேரி தண்ணி கிடைக்கும், சோற்றால் மடை கிடைக்கும் சோநாடு. பஞ்சம் வந்ததா? சிவபெருமானே, சிவபெருமான் சொன்னார், மேருமலைக்கு போ, அங்கே நிறைய திரவியம் கிடக்கிறது, பொன்னும் மணியும் இருக்கிறது, எடுத்துக்கொண்டு வா. மேருமலைக்கு போகிறான். மேருமலை தெய்வம் வரவில்லை. உடனே செண்டு இருக்கிறது. 3 கொடுத்தது, வேல், வளை, செண்டு. வேல் கடலுக்கு, வளை இந்திரனுக்கு, செண்டு பாக்கி. மேருவை செண்டால் அடித்த படலம். மேருமலையை அடிக்க அவன் வந்து காட்சி கொடுக்க, மாமரத்தின் அடியிலே பொற்குவியல் எடுத்துக்கொண்டு திரும்பினான். வடபுலத்து அரசர்கள் வணங்கினார்கள். உக்கிரகுமார பாண்டியன் தன் மகன் வீரபாண்டியனை அரசனாக்கி விட்டு இறைவனோடு கலந்து விட்டான். இப்ப யார் ராஜா? வீரபாண்டியன் ராஜா. பாண்டிய வம்சம். இதுல ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டு வர்றேன்.
ஊழி காலத்திலே உலகம் ஒடுங்கிற்று. அடுத்த ஊழி கிளம்பிற்று. சிவபெருமான் திருமாலை படைத்தார். திருமால் உந்தியிலே இருந்து பிரம்மாவை படைத்தார். சிவபெருமான் திருவாக்கில் ஓம் மந்திரம் வந்தது. அதில் இருந்து வேதங்கள் தோன்றின. வேதம்னா என்ன, அதுக்கு பொருள் என்ன புரியலை. நைமிசாரண்யத்துக்கு போனார்கள். ஆமா, அது எங்கே இருக்கு? யாராவது போயிருக்கீங்களா? அடேங்கம்மா, பரவாயில்லையே சாமி. எங்கே இருக்கு? காசியில இருந்து கிட்டத்தட்ட 256 கிலோமீட்டர், லக்னவுக்கு பக்கத்தில் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைநகரம் லக்னவ். லக்னவுல இருந்து கொஞ்சம் தூரம் போகணும். நைமிசாரண்யம். நேமின்னா சக்கரம். பிரம்மா சக்கரத்தை சுத்தி விட்டாராம். இந்த சக்கரம் எங்க போய் நிக்குதோ அங்க யாகம் பண்ணனா நல்லது. சக்கரம் அங்க போய் நின்னுச்சான். நைமிச ஆரண்யம், காடு. காட்டுல பூரா மரங்கள். மரம் விஷ்ணு பெருமாள். அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. நம்ம திருப்பதி பெருமாள் மாதிரி கம்பீரமா இருக்கார். ஆனா பொழுது பிரசாதம் கிடைக்காது. திருப்பதியில கிடைக்கிற பிரசாதம் எங்கேயும் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம்தான் சாப்பாடு. கோமதி நதி ஓடுது. ஆஞ்சநேயர் இருக்கார். அம்பாள் கோயில் இருக்கு. விழா நடக்குது. நான் 2 தடவை போயிருக்கிறேன். நைமிசாரண்யம். நைமிசாரண்யத்துல தான் நம்ம வியாசருடைய பிள்ளை சுகபிரம்ம ரிஷி பாகவதம் சொன்னார், எழுதினார். சுகபிரம்மம்னு ஒரு ரிஷி. அதெல்லாம் நடந்ததா? நைமிசாரண்யத்தில் போய் எல்லாரும் உட்கார்ந்தார்கள். வேதத்துக்கு பொருள் தெரிய வேண்டும். பொருள் தெரியல. திருவாசகத்துக்கு பொருள் என்ன? ஆனி மாசம், மக நட்சத்திரம், சிதம்பரம். திருவாசகத்தை எழுதி பெருமான் வச்சுட்டு போயிட்டார். மாணிக்க வாசகரை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. திருவாசகத்துக்கு பொருள் என்ன? நானா இருந்தா பதம் பதமா பிரிச்சு பொருள் சொல்லிக்கிட்டு இருப்பேன். முட்டாள். அவர் என்ன பண்ணார்? கையை காமிச்சார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஜோதியில கலந்துட்டார். பாட்டுக்கு பொருள் என்ன? சிவபெருமான். அதே மாதிரி வேதத்துக்கு பொருள் தெரியலேன் தவித்தார்கள். முனிவர்கள் சொன்னார்கள். ஹரபக்தர்னு ஒரு அந்தணர் வந்தார். ஹரபக்தர் வந்தார். முனிவர்கள் கேட்டார்கள், மதுரைக்கு போ, சிவபெருமான் வேதத்துக்கு பொருள் சொல்வார். முனிவர்கள் மதுரைக்கு வந்தார்கள், வழிபட்டார்கள். வெள்ளியம்பலத்துக்கு முன்னால நிற்கிறாங்க. இந்த நடராஜா ஆடினாரே, அந்த வெள்ளியம்பலம். மூர்த்தியை கும்பிட்டார்கள். எதிர்த்தாப்புல ஒரு 16 வயது இளைஞன் கம்பீரமா நிற்கிறான். வேதத்துக்கு பொருள் சொல்லுங்கள். ஒரே வார்த்தை சொன்னா படியிலா அறத்த வேத பயன் அருள் செய்தி என்றார்கள். வேத பொருள் இந்த சிவபெருமான். வேதங்களுக்கு பொருள் சிவபெருமான். இந்த சிவபெருமான் தொழில் செய்வதற்காக மும்மூர்த்திகளாக பிரிகிறான். ஆன்ம தத்துவம் பிரம்ம பாகம் கீழே இருக்கும் பகுதி, விச்சா தத்துவம் விஷ்ணு பாதம் நடுவிலே இருக்கக்கூடிய பகுதி, சிவ தத்துவம் ருத்ர பாகம் சிவலிங்கம் மேலே இருப்பது. இதுதான் மூவர்க்கும் உரியது. அகரம் உகரம் மகரம், இந்த மூன்றும் இணைந்தது. பெருமானுக்கு 4 வேதங்களும் 4 முகமாயிருக்கின்றன. சிவனுக்கு எத்தனை முகம்? ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, மேலே ஒன்று. 5 முகமும் பார்க்கலன்னா எங்க போய் பார்க்கலாம்? நேபாளம், காட்மண்டுக்கு போங்க. பெருமான் கம்பீரமா 5 முகத்தோடு இருப்பார் சிவபெருமான்.
பெரிய சிவலிங்கம் கிழக்கில் ஒரு முகம், வடக்கில், மேற்கில், தெற்கில், மேலே ஒரு முகம். நான் முதல் முறை கைலாஷ் யாத்திரை போகிற பொழுது அங்கே தங்கி இருந்தேன். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. கைலாசத்துக்கு போகிறதுக்கு வழியை காணோம். டிராவல்ஸுக்காரன் சொல்கிறான் 100 பேர் போனாங்க, அங்கே தீவிரவாதிகள் சுட்டு விட்டார்கள், நீங்கள் வேணும்னா போகலாம்ங்கிறேன். அப்பாடி நான் வரமாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன், நான் இங்கே வந்து சொற்பொழிவெல்லாம் பண்ணணும். எல்லாம் கடத்திட்டோம், அதுக்கப்புறமா தான் போகணும். எங்கே? அங்கே 5 முகம். அன்னைக்கு போனோம். 5 முகம் பெருமான். நேபாளம், காட்மண்டு, பசுபதிநாதர். அப்படியே கும்பிட்டோமா, சிவபுராணம் சொன்னோம். அவன் அசந்தே போனான். நாங்கள் ஒரு 20-30 பேர் எல்லாம் சிவபுராணம் சொல்கிறோம் சேர்ந்தாப்பில். சந்தோஷம். அந்த உள்ளே இருக்கிற அர்ச்சகர் இவ்வளவு பூமாலை கை கொள்ளாம தூக்கி எங்க தலையில போட்டேன். இத்தனை பேருக்கும் முரட்டு, இது ஏகப்பட்ட மாலை சின்னம் அப்படியே போட்டானா. என் கழுத்துல ஒரு ருத்ராட்ச மாலை வந்து விழுந்துச்சு, மறக்க முடியாது. ருத்ராட்ச மாலை, அத்தனை மாலை. அப்பா, கடவுள் நமக்கு அருள் பண்ணிட்டார். மறுநாளைக்கு கைலாஷ் யாத்திரை புறப்பட்டோம். போனோம், பரிக்கிரமா பண்ணணும், நடந்து போனோம், பெருமானை பார்த்தோம், திரும்பி வந்தோம். அதெல்லாம் எங்கே? காட்மண்டு. காட்மண்டு. ரிக்கு வேதம் கிழக்கு முகம் தத்புருஷம், யஜூர் வேதம் தெற்கு முகம் அகோரம், சாமவேதம் வடக்கு முகம் வாமதேவம், அதர்வண முகம் மேற்கு முகம் சத்யோஜாதம். இந்த 4 முகங்கள், 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரியன், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், 4 குலங்கள், அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர். உன்னுடைய வினையினாலே உனக்கு அறிவு வரும், வினையினாலே பிறவி வரும். மனசு தூய்மையாயிருந்தால் வினைக்கணக்கு முடிஞ்சு போகும். வினையை அழிக்க முடியுமா? செஞ்ச வினையை அழிக்க முடியுமா? முடியாதா? முடிச்சிடுறேன். அழிக்க முடியுமா? முடியாதா? சிவபுராணம் படிக்கிறீங்கல்ல, சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தி செஞ்சது இப்போ செய்கிறது, நீ செய்ய போறது அவ்வளவு அழிஞ்சு போயிடும். அழிக்கலாம் வேத பொருள் சிவம், சிவ வழிபாடே வேத பலன். மறையவன் சொன்னானா? எல்லாரும் கேட்டாங்களா? அப்படியே கும்பிட்டாங்களா? முடிச்சாங்க. வேதம் சொன்ன பையனை காணோம், சிவலிங்கத்தோட கலந்துட்டார். சிவபெருமான் வேதத்துக்கு பொருள் சொன்னார். ஆமா, வேதத்தையும் கொடுத்து வேதத்துக்கு பொருளும் கொடுத்தவர் சொக்கலிங்க பெருமான் அப்படின்னு தேவாரத்தில் எங்கேயாவது இருக்கா? இருக்கு. மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை வரிவடை கைமட மானீன் பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் உருவன் பூதநாயகன் 4 வேதமும் பொருள்களும் அருளி. வருதில்ல, 4 வேதத்தையும் கொடுத்தான், வேதத்துக்கு பொருளும் கொடுத்தான். அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. இன்னைக்கு இப்ப பார்த்தது எடுகடல் அழைத்த படலம், மலையத்து வசனை அழைத்த படலம், உக்குரகுமார பாண்டியன் திரு அவதார படலம், உக்குரகுமார பாண்டியனுக்கு வேல் வளை செண்டு கொடுத்த படலம், கடல் சுவர வேல் விட்ட படலம், இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம், மேருமலையை செண்டால் அடித்த படலம், வேதத்தையும் கொடுத்து வேதத்துக்கு பொருளும் சொன்ன படலம். வெற்றிகரமாக 8 படலங்கள் நிறைவடைந்திருக்கிறது.